ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எண்ட் ஆஃப் சாப்டர் கொஷின்ஸில் இருக்க எல்லா கொஷின்ஸும் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரைட் அ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 இந்த வேரியபிள் எக்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் வந்து நம்மள ஒரு பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் எழுத சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கணும்னா சச் தட் டிகிரி வந்து 3ஆக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேரியபிள் வந்து எக்ஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சரியா? அடிஷ்னலா என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா, in which the coefficient of the x square term is -7. அதாவது x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து -7 இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இருக்கணும்னா -7 x ஸ்கொயர்னு இருக்கணும் அந்த எக்ஸ்பிரஷன்ல. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்னா 2x to the power 3 minus 7x square plus 4x plus 7. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம எழுதிக்கலாம். இதுதான் நீங்க எக்ஸாக்டா எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்ம கண்டிஷன் என்னன்னா டிகிரி வந்து 3ஆ இருக்கணும். இங்க நமக்கு ஹையஸ்ட் பவர் வந்து 3ஆ தானே இருக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ல, அதனால நம்ம இதை எழுதிக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, வேரியபிள் வந்து நமக்கு எக்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம எல்லா இடத்துலயும் வந்து எக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து -7 இருக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம -7னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டா எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி என்ன எக்ஸ்பிரஷன் வேணா எழுதிக்கலாம். இப்படி எழுதாம நம்ம சும்மா வெறும் எக்ஸ் கியூப்னு கூட எடுத்துக்கலாம். எக்ஸ் கியூப் மைனஸ் 7x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 5 எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் எக்ஸ் கியூப் மைனஸ் 7x ஸ்கொயர்னு கூட எழுதிக்கலாம். இதுவும் வந்து கரெக்ட் தான். நீங்க வந்து எந்த ஃபார்மேட்ல வேணா எழுதிக்கலாம். ஆனா நமக்கு வந்து டிகிரி 3ஆ இருக்கணும், வேரியபிள்ஸ் எல்லாம் எக்ஸா இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து -7ஆ இருக்கணும். அவ்வளவுதான். இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின்ல நமக்கு 2 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து எக்ஸோட வேல்யூ 1ஆ இருக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 5x ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 7ல x is equal to 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5 into 1 ஸ்கொயர் மைனஸ் 3 into 1 பிளஸ் 7. அப்போ 1 ஸ்கொயர்னா 1 தான் ஆன்சரா கிடைக்கும். அப்போ 5 into 1 வந்து 5 மைனஸ் 3 into 1 வந்து 3 பிளஸ் 7. அப்போ இது பிளஸ் 5 பிளஸ் 7 இல்லையா, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 12 மைனஸ் 3 which is equal to 9. அப்போ x is equal to 1னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 9 ஆன்சர் கிடைக்குது. இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின்ல நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா t is equal to aன்னு சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 4t cube மைனஸ் t ஸ்கொயர் பிளஸ் 6. t இடத்துல நம்ம a சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 4a cube மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் 6. அவ்வளோதான் நம்மளோட ஆன்சர். சரியா? கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம், என்ன இப்படி ஏன்னு கொடுத்துருக்காங்கன்னு. நம்ம சும்மா அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா போதும். இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ அடுத்து வந்து தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை வந்து 5/2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அப்போ வர ஆன்சரோட 2/3 ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து -7/12ன்னு ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். லெட் அஸ் அசியூம் தி நம்பர் டு பி எக்ஸ். சரியா? இப்போ எக்ஸ் கூட வந்து 5/2 மல்டிப்ளை பண்றாங்க. என்ன சொல்றாங்க? இஃப் வி மல்டிப்ளை அ நம்பர் பை 5/2 அப்போ எக்ஸ் இன்டூ 5/2 இதுல என்ன ஆன்சர் கிடைக்குதோ அந்த ஆன்சரை வந்து 2/3 கூட ஆட் பண்றாங்க. அப்போ பிளஸ் 2/3 இஸ் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்றாங்க, ஒரு நம்பரை 5/2 கூட மல்டிப்ளை பண்ணிட்டு அதுல கிடைக்கிற ஆன்சரோட 2/3 ஆட் பண்ணும்போது நமக்கு -7/12 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சரியா? இப்ப நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா, இதை ஒவ்வொன்றா நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபைனலா என்ன ஆன்சருங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 5/2x, ஏன்னா இங்க x மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 5/2xன்னு எழுதிக்கலாம். பிளஸ் 2/3 இஸ் ஈக்குவல் டு -7 டிவைடட் பை 12. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு வர போறோம். அப்போ 5/2x இஸ் ஈக்குவல் டு -7/12 -2/3. சரியா?
இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா 5/2x is equal to -7/12 இருக்கு. இங்கேயும் நம்ம 12 மாத்தணும்னா into 4 பண்ணணும். மேலேயும் into 4 பண்ணணும். அப்போ -7/12 minus 2 into 4 வந்து 8 divided by 12. இப்போ -7 minus 8னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -15/12. அப்போ 5/2x is equal to -15/12 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை இன்னும் ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்க x is equal to -15/12. இது வந்து 5/2 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இல்லையா? இந்த சைடு போச்சுன்னா இப்படி டிவிஷன்ல போகும். இதுதான் நம்ம எப்படி எழுதிடலாம்னா ரெசிப்ரோக்கலா x is equal to -15/12 into இது இப்படி மேல போகும்போது 2/5ன்னு ஆயிரும். சரியா? into 2/5. இதை கேன்சல் பண்ணோம்னா 5 டேபிள்ல 1 டைம், இங்கே 3. இதை இன்னும் கேன்சல் பண்ணோம்னா இது 1 டைம், 12 வந்து 2 டேபிள்ல வந்து 6 டைம்ஸ். கரெக்டா? அப்போ x is equal to -3/6. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா x is equal to -1/2. 3 டேபிள்ல வந்து 1 டைம்ஸ், 2 டைம்ஸ் வந்து 6. கரெக்டா? அப்போ x ஓட வேல்யூ என்னன்னா -1/2. இதுதான் வந்து x ஓட வேல்யூ. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த 4th கொஸ்டின் வந்து லைட்டா கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. A positive number is 5 times another number. என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்கு, அந்த நம்பர் வந்து இன்னொரு நம்பரை விட 5 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? அப்போ இங்க இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர் ஒன்று இருக்கு, அதே மாதிரி லார்ஜஸ்ட் நம்பர் ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இனிஷியலா ஸ்மாலஸ்ட் நம்பரை வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம், லார்ஜஸ்ட் நம்பரை வந்து 5x அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்கு, அது வந்து இன்னொரு நம்பரை விட 5 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? அதனால ஸ்மாலஸ்ட் நம்பரை எக்ஸ்ன்னு அசியூம் பண்றோம், ஜாஸ்தியா இருக்க நம்பரை வந்து 5xன்னு அசியூம் பண்றோம். இப்ப அடுத்து என்ன சொல்றாங்கன்னா if 21 is added to both the numbers then one of the new numbers becomes twice the other new number. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 21 வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து நம்மளோட இனிஷியலா சொன்ன டீடைல்ஸ் வச்சு நம்ம எழுதியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆஃப்டர் ஆடிங் 21. சரியா? ஆஃப்டர் ஆடிங் 21 என்ன ஆயிரும்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து x plus 21 ஆயிரும், லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 5x plus 21 ஆயிரும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா நம்ம கிட்ட இந்த மாதிரி 21 நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை விட ட்வைஸ் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாங்க. இங்க ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இது கூட வந்து நம்ம 2 மல்டிப்ளை பண்ணிட்டு இதை ரெண்டையும் இந்த மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ணணும். சரியா? புரிஞ்சுதா? லார்ஜஸ்ட் நம்பர் வந்து இது, ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து இது. நம்ம என்ன பண்றோம்னா 2 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம ஈக்குவேட் பண்றோம். ஏன் இப்படி பண்றோம்னா நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ஒன் ஆஃப் தி நியூ நம்பர்ஸ் பிகம்ஸ் ட்வைஸ் தி அதர் நியூ நம்பர். ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரோட ட்வைஸ் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, இனிஷியலா இந்த 2 நம்ம மல்டிப்ளை பண்றதுக்கு முன்னாடி பாருங்க, லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 5x. கரெக்டா? ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து x. அப்ப இங்க ஆப்வியஸா எது ஜாஸ்தியா இருக்கு? நமக்கு இந்த 5x plus 21 தான் ஜாஸ்தியா இருக்கு. கரெக்டா? இங்க क्वेश्चनல என்ன சொல்றாங்க, one of the new numbers becomes twice the other new number. இன்னொரு நம்பரை விட 2 டைம்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல ஜாஸ்தியா இருக்கிறது வந்து 5x plus 21 தான். அப்போ ஆப்வியஸா இந்த x plus 21 விட 2 டைம்ஸ் எது ஜாஸ்தியா இருக்கும்னா இந்த லார்ஜஸ்ட் நம்பர் தான் ஜாஸ்தியா இருக்கும். இதை ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்றது தான் என்ன பண்றோம்னா இது கூட 2 வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம். நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க क्वेश्चनல, இந்த நம்பரை அதாவது இந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை விட இது வந்து 2 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டா? இது 2 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னா இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல்னு ஈக்குவேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்மாலஸ்ட் நம்பர் கூடயும் 2 ஆட் பண்ணும் இல்லையா, அதாவது 2 மல்டிப்ளை பண்ணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா
இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். சரியா? லைட்டா கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஒரு டைம் மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்க, ரீவைண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டு பாருங்க, கண்டிப்பா புரியும். 21 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை விட 2 டைம்ஸ் ஜாஸ்தி ஆகும்னு சொன்னாங்க. இங்க நமக்கு லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 5x + 21 தான். அப்போ ஆப்வியஸா இது வந்து இந்த நம்பரை விட 2 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்றது நமக்கு தெரியும். அதனால இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, இங்க மறுபடியும் இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர்ல வந்து 2 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்பதான் வந்து இது ஈக்குவலா இருக்கும் இல்லையா? நமக்கு என்ன தெரியும், இதுதான் 2 டைம்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்றது நமக்கு தெரியும். அதனால ஈக்குவேட் பண்றதுக்காக நம்ம இங்க 2 வந்து மல்டிப்ளை பண்றோம். புரிஞ்சுதா? புரியலன்னா இன்னும் ஒரு டைம் கேட்டு பாருங்க, நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா புரியும். ஓகே, இப்போ வந்து இந்த 2 வந்து நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 2x + 2 × 21 வந்து 42 is equal to 5x + 21. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த x இருக்கு இல்லையா, x டேர்ம்ஸ் இருக்கிறதுலாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்படி நம்ம பண்ணோம்னா 2x - 5x is equal to இந்த 42 இந்த சைடு போயிடும், 21 - 42. இப்போ நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5ல வந்து 2 போச்சுன்னா எவ்வளோ, 3x. அப்போ -3x is equal to 42ல 1 போச்சுன்னா -21. அப்போ இந்த மைனஸ் ரெண்டையும் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா 3x is equal to 21. அப்போ x is equal to 21 divided by 3 which is equal to 3 டேபிள்ல 21 எத்தனை டைம்ஸ் வரும், 7 டைம்ஸ் வரும். கரெக்டா? அப்போ x is equal to 7. அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து நமக்கு என்ன, ஸ்மாலஸ்ட் நம்பர் is 7. லார்ஜஸ்ட் நம்பர் என்ன, 5x. அப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5xல xோட வேல்யூ 7 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5 × 7 which is equal to 35. அப்போ லார்ஜஸ்ட் நம்பர் வந்து 35. இதுதான் வந்து நம்மளோட 4th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 5th கொஸ்டின். இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். நீங்க இதுக்கு முன்னாடி 2.3ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்களே சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா இது ஈஸியா ஒரு 2 மினிட்ஸ்ல நீங்க சால்வ் பண்ணிடலாம். இப்போ வந்து 5th கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட வந்து 800 rupees இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? if you have rupees 800 and you save rupees 250 every month, என்ன சொல்றாங்கன்னா, இனிஷியலா உங்களுக்கு 0th மந்த்ல வந்து 800 rupees இருக்கு. ஒவ்வொரு மாசமும் வந்து நீங்க எவ்வளவு சேவ் பண்றீங்கன்னா 250 rupees வந்து சேவ் பண்றீங்கன்னு சொல்றாங்க. நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, find the amount you have after 6 months. 6 மாசத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட எத்தனை அமௌண்ட் இருக்கும், எவ்வளவு அமௌண்ட் இருக்கும்னு கேக்குறாங்க. அதே மாதிரி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு அமௌண்ட் இருக்கும்னு கேக்குறாங்க. இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா லீனியர் பேட்டர்ன் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். சரியா? நம்ம கிட்ட என்ன சொல்லிட்டாங்க, இனிஷியலா வந்து 800 rupees இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு மாசமும் வந்து 250 ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மந்த்ல நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கும், 800 rupees plus 250 rupees. கரெக்டா? அப்ப எவ்வளவு இருக்கும், 1050 rupees இருக்கும். செகண்ட் மந்த்ல எப்படி இருக்கும், ஆல்ரெடி இருக்க 800 நம்ம ஃபர்ஸ்ட் மாசம் சேர்த்து வச்ச 250 rupees பிளஸ் இந்த மாசம் சேர்த்து வைக்கிற another 250 rupees. அப்போ இந்த மாசம் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கும், 800 plus 250 plus 250. அப்போ இந்த மாசம் வந்து நம்ம கிட்ட 1300 rupees இருக்கும். கரெக்டா? அப்போ தேர்ட் மந்த்ல நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா 800 rupees plus x into 250. அதாவது நம்ம எப்படி எழுதலாம்னா 800 rupees plus 250x. இந்த இடத்துல x நமக்கு என்ன டினோட் பண்ணுதுன்னா, denotes the number of month. எத்தனாவது மந்தோ அந்த மந்தோட வேல்யூ எங்க எக்ஸ்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டா போதும், நமக்கு ஆன்சர் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ செகண்ட் மந்த்துக்கு வந்து நம்ம இப்படி ஆட் பண்ணனால நமக்கு எவ்வளவு கிடைச்சிச்சு, 1300 rupees கிடைச்சிச்சு. கரெக்டா? நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி ஆட் பண்றதுக்கு பதில் இந்த லீனியர் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 800 rupees plus 250 into 2. ஏன் 2? ஏன்னா செகண்ட் மந்த். கரெக்டா? 250 into 2னா 500. அப்போ 800 rupees plus 500 is equal to 1300 rupees. இந்த மாதிரி இந்த லீனியர் பேட்டர்னை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச லீனியர் பேட்டர்ன் என்ன, 800 rupees plus 250 into x.
சரியா? 250x நம்ம எழுதிக்கலாம். இப்ப நம்ம கிட்ட என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் வந்து 6 மந்த்ஸ்ல வந்து எவ்வளவு காசு உங்ககிட்ட இருக்கும்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ இந்த xல வந்து 6ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 800 rupees plus 250 into 6. அப்ப 250 into 6னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 1500ன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ 800 plus 1500னா 00 இங்க 13 ஆயிரும். இங்கே 2. அப்ப 2300 rupees. 6th மந்த்ல வந்து நம்ம கிட்ட டோட்டலா எவ்வளவு காசு இருக்கும்னா 2300 rupees இருக்கும். சரியா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன்ல வந்து 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. 2 வருஷம்னு கேக்குறதுனால நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா x is equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. சரியா? ஏன்னா அவங்க மந்த்ஸ் கேட்கல 2 இயர்ஸ்க்கு எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஒரு வருஷத்துல எவ்வளவு மந்த்ஸ் இருக்கும்? 12 மந்த்ஸ் இருக்கும். கரெக்டா? அப்போ 2 இயர்ஸ்னா நமக்கு வந்து 24 மந்த்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸோட இடத்துல நம்ம 24 வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ 800 rupees plus 250 into 24. 250 into 24னா நமக்கு ஆன்சர் வந்து 6000 கிடைக்கும். அப்போ 800 rupees plus 6000னா நமக்கு எவ்வளவு பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும்னா 6800 rupees இருக்கும். எப்போனா 2 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு மாசமும் 250 நம்ம சேர்த்துட்டே வந்தோம்னா நமக்கு பேலன்ஸ் வந்து 6800 rupeesனு கிடைக்கும். சரியா? கரெக்டா நம்ம வந்து 2 இயர்ஸ்னா 24 மந்த்ஸ்னு கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூ வந்து நம்ம லீனியர் பேட்டர்ன்ல அந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடணும். 6th क्वेश्चनல என்ன சொல்றாங்கன்னா ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? அந்த 2 டிஜிட் நம்பர்ல இருக்க டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா? அது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 3ன்னு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா 36ன்னு ஒரு நம்பரை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ 36 வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர். இப்ப பாருங்க நான் வந்து 6 minus 3ன்னு பண்ணும்போது நமக்கு டிஃபரன்ஸ் என்ன கிடைக்குது? 3 தானே கிடைக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் வந்து அவங்க சொல்றாங்க. அந்த நம்பரை வந்து அந்த டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா? அதுல ஒன்ஸ் டிஜிட்டையும் இது வந்து ஒன்ஸ் டிஜிட், இது வந்து டென்ஸ் டிஜிட். கரெக்டா? இது ரெண்டையும் வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து டிஃபரன்ஸ் வந்து 3ன்னு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து 36ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஆனா ஆக்சுவல் நம்பர் என்னங்கிறது நமக்கு தெரியாது. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாங்க? The digits of a 2 digit number differ by 3. அதாவது 2 டிஜிட் இருக்க நம்பர் நம்ம எக்ஸாம்பிளுக்கு 36ன்னு எடுத்துட்டோம். இங்க 2 டிஜிட் இருக்கா? ஃபர்ஸ்ட் 3 அப்புறம் 6 இருக்கா? 2 டிஜிட் இருக்கா? இந்த நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து 3ன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா? அப்ப நமக்கு டிஃபரன்ஸ் வந்து 3ன்னு கிடைச்சிச்சு இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. If the digits are interchanged and the resulting number is added to the original number, we get 143. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இதே எக்ஸாம்பிள கவனிங்க. நமக்கு இனிஷியலா என்ன சொன்னாங்க? ஒரு 2 டிஜிட் நம்பர் இருக்கு. அந்த டிஜிட்ஸோட டிஃபரன்ஸ் வந்து 3ன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த 2 டிஜிட்டையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அதையும் அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ண நம்பரையும் ஃபர்ஸ்ட் இருக்க ஒரிஜினல் நம்பரையும் நம்ம ஆட் பண்ணும்போது 143 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்களேன் இனிஷியலா 36ன்னு இருந்துச்சு நம்ம எக்ஸாம்பிள்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா 63ன்னு இன்டர்சேஞ்ச் பண்றாங்களாமா. அந்த டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா? அதை இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த இன்டர்சேஞ்ச் பண்ண நம்பரையும் ஒரிஜினல் நம்பரையும் ஆட் பண்ணும்போது 143 கிடைக்குதுன்னு சொல்றாங்க. கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இங்க நம்ம பாக்குற 36 வந்து நம்மளோட எக்ஸாம்பிள் தான். ஆக்சுவலா இருக்க நம்பர் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்ண போறோம்னா ஆக்சுவலா இருக்க நம்பர்லயும் வந்து இந்த மாதிரி 2 டிஜிட் இருக்கும் இல்லையா? சோ என்ன பண்ண போறோம்னா அதை வந்து எக்ஸ் அண்ட் ஒய்னு கன்சிடர் பண்ண போறோம். அதாவது ஒன்ஸ் டிஜிட்டை வந்து ஒய்னு கன்சிடர் பண்ண போறோம். டென்ஸ் டிஜிட்டை வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ண போறோம். இது வந்து ஒரிஜினல் நம்பர். சரியா? நம்ம இந்த சைடு கூட எழுதிக்கலாம். Let the original number be xy. சரியா? அதுல வந்து x வந்து tens digit and y is
ஒன்ஸ் டிஜிட். சரியா? நம்ம என்ன பண்றோம், ஒரிஜினல் நம்பரை வந்து xyன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் let the interchanged number be yx. இப்போ இந்த இடத்துல y வந்து 10th digit and x is 1st digit. சரியா? இனிஷியலா நம்ம xyன்னு இருக்கும்போது x வந்து 10th digit, நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணப்போ y வந்து 10th digitஆ மாறிடும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நமக்கு என்ன தெரியும், xும் yக்கும் நடுவுல இருக்க டிஃபரன்ஸ் வந்து 3ங்கிறது தெரியும். ஆனா x minus y is equal to 3ஆ இல்ல y minus x is equal to 3ஆன்னு நமக்கு தெரியாது. கரெக்டா? அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இது ரெண்டையுமே வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெண்டு சினாரியோஸையும் கன்சிடர் பண்ணி அந்த நம்பர் என்னங்கிறது கண்டுபிடிக்க போறோம். சரியா? கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தப்போ 36 இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து y minus x is equal to 3ன்னு கிடைச்சிச்சு. ஆனா அந்த ஒரிஜினல் நம்பர்ல என்ன சினாரியோன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனாலதான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா x minus y is equal to 3ன்னு ஒரு ஈக்குவேஷனா எடுத்துட்டோம். அதே மாதிரி y minus x is equal to 3ன்னு ஒரு ஈக்குவேஷனா எடுத்துட்டோம். இப்போ அடுத்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க, if the digits are interchanged, அந்த டிஜிட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் the resulting number, அதாவது இன்டர்சேஞ்ச் பண்ண நம்பரையும் ஒரிஜினல் நம்பரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 143 கிடைக்குதுன்னு சொன்னாங்க. கரெக்டா? அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, xy plus yx is equal to 143. xy வந்து ஒரிஜினல் நம்பர். சரியா? ஒரிஜினல் நம்பர் வந்து நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா, let original number be xy. அதே மாதிரி let interchange number be yx. சரியா? அப்போ நமக்கு என்ன தெரியும், என்ன क्वेश्चनல சொல்லிட்டாங்க, xy plus yx is equal to 143ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ இந்த இடத்துல 36 இருக்கு இல்லையா, இந்த 36 நம்ம எப்படி எழுதலாம்னா 30 plus 6ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட் தானே? 36 வந்து நம்ம 30 plus 6ன்னு எழுதிக்கலாம். இங்க 1st digit அப்படியே எழுதிக்கிறோம், 10th digit வந்து 30ஆ எழுதிக்கிறோம். புரிஞ்சுதா எப்படி எழுதிருக்கோம்னா? அதே மாதிரி 63யும் வந்து 60 plus 3ன்னு நம்ம எழுதிக்கலாம். இது வந்து இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நார்மலா சிம்பிளா இருக்க நம்பரை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த ஃபார்மேட்ல எழுதுறோம். சரியா? இது மாதிரி பண்ணாதான் நமக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். ஸோ இதே ஐடியா யூஸ் பண்ணி இப்போ xyன்னு இருக்கிறத 10x plus yன்னு எழுதலாமா? இங்க பாருங்க, முன்னாடி வந்து 3 இருந்துச்சு. 3 into 10 தானே 10th digitல வரும். ஸோ அதனால 30 plus 6 நீங்க எழுதுன மாதிரியே நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 10x plus yன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ இன்கேஸ் இங்க x ஓட இடத்துல 4 இருந்துச்சுன்னா 4 into 10 தான் 40. அப்ப 40 plus yங்கிற y டிஜிட்ல இருக்க நம்பர் எழுதுவோம் இல்லையா, அது மாதிரி தான் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 10x plus yன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி சிமிலர்லி இந்த yx இருக்கு இல்லையா, இதையும் வந்து 10y plus xன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுதா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த xyக்கு பதில் 10x plus yன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி yxக்கு பதில் 10y plus xன்னு எழுதிக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்க எழுதியிருந்தோம் இல்லையா xy plus yx is equal to 143ன்னு, இந்த இடத்துல 10x plus y plus 10y plus x is equal to 143ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ நம்ம இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா, இங்க பாருங்க y டேர்ம் இருக்கு, இங்கேயும் y டேர்ம் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் x டேர்ம் இருக்கு, இங்கேயும் x டேர்ம் இருக்கு. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா 11x ஆயிரும். 10x plus x வந்து 11x தானே. அதே மாதிரி y plus 10y வந்து 11y is equal to 143. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 11 வந்து காமனா வெளியே எடுத்துடலாம். அப்படி எடுத்துட்டோம்னா 11 into x plus y is equal to 143. இதை இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா x plus y is equal to 143 divided by 11. ஸோ இது வந்து 11 டேபிள்ல வந்து 13 times. அப்போ x plus y is equal to 13. இது வந்து நம்மளோட third equation. புரிஞ்சுதா நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோன்னு?
இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எக்ஸோட வேல்யூ என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 13னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் ஒய்னு எழுதிக்கலாமா? இந்த ஒய் வந்து நம்ம இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் ஆயிரும். அதனால எக்ஸோட வேல்யூ வந்து 13 மைனஸ் ஒய்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா சப்ஸ்டிடியூட்டிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் ஒய் இன் ஈக்குவேஷன் 1. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயும் இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்பதான் நமக்கு வந்து ரெண்டு சினாரியோலயுமே வந்து எக்ஸோட வேல்யூ என்ன ஒய்யோட வேல்யூ என்னங்கிறது தெரியும். சரியா? அப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்க வந்து 13 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு ஆயிரும். அப்போ மைனஸ் ஒய்னா 13 மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 13 which is equal to minus 2y is equal to minus 10. 13 minus 3 வந்து 10 தானே? இந்த minus sign cancel பண்ணிட்டோம்னா 2y is equal to 10. y is equal to 10 divided by 2. நம்ம cancel பண்ணோம்னா y is equal to 5. இப்போ இந்த y is equal to 5ங்கிற வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதாவது இந்த x is equal to 13 minus y இருக்கு இல்லையா? இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சிரும். அப்போ x is equal to 13 minus 5. அப்போ x is equal to 8. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒரு சினாரியோல வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 8ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ வந்து 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி எக்ஸோட வேல்யூவை வந்து இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட்டிங் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் ஒய் இன் ஈக்குவேஷன் 2. நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, அப்போ ஒய் மைனஸ் பிராக்கெட்ல போட்டுக்கோங்க 13 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இந்த மைனஸ் சைன் உள்ள போயிடுச்சுன்னா y மைனஸ் 13 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும் பிளஸ் y இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இந்த ரெண்டு yயும் நம்ம பிளஸ் பண்ணோம்னா 2y மைனஸ் 13 இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ 2y இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 13 இந்த சைடு போயிடுச்சுன்னா பிளஸ் ஆயிரும். அப்போ 3 பிளஸ் 13 2y இஸ் ஈக்குவல் டு 16. y is equal to 16 divided by 2 which is equal to 8. அப்போ y is equal to 8. இந்த சினாரியோல y is equal to 8ன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். அப்போ x is equal to 13 minus y ஓட வேல்யூ 8. அப்போ x is equal to 5. y வந்து 8 இருந்தா x ஓட வேல்யூ வந்து 5. y வந்து 5 இருந்துச்சுன்னா x ஓட வேல்யூ வந்து 8. ஸோ அந்த ரெண்டு நம்பர் என்னன்னா 8 and 5. ஒரிஜினல் நம்பர் வந்து 85 இருக்கலாம் இல்லைன்னா 58 இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ரெண்டு பாசிபிள் நம்பர்ஸ். நம்ம என்ன எழுதிக்கலாம்னா when x is equal to 8 y is equal to 5. அதே மாதிரி when x is equal to 5 y is equal to 8. Hence the two numbers are 85 and 58. அதே மாதிரி உங்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து காலோ இல்லை வாட்ஸ்அப்போ பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்ங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ 7th கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா draw the graph of the following equations and identify their slopes and y-intercepts. Also find the coordinates of points where these lines cut the y-axis. Are any of the lines parallel? என்ன சொல்றாங்கன்னா நமக்கு ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஈக்குவேஷனுமே நம்ம சால்வ் பண்ணி கிராஃப்ல பிளாட் பண்ணணும்னு சொல்றாங்க. அது போக என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்கன்னா ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க, y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி
கோஆர்டினேட்ஸ் ஆஃப் y இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. சரியா? ஸ்லோப்னா என்னன்னா நம்மளோட ஏயோட வேல்யூ தானே ஸ்லோப். நம்ம வந்து 2.6லயே வந்து இந்த மாதிரி நிறைய ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஏயோட வேல்யூ தான் வந்து நம்மளோட ஸ்லோப். அதே மாதிரி பியோட வேல்யூ தான் நம்மளோட y இன்டர்செப்ட். ஸ்லோப்புங்கிறது என்னன்னா ஒரு லைன் வந்து எவ்வளோ ஸ்டீப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் வந்து ஸ்லோப். அதே மாதிரி y இன்டர்செப்ட் என்ன சொல்லுவோம்னா அந்த லைன் வந்து y ஆக்சிஸ்ல எங்க கட் ஆகுது அப்படிங்கறது சொல்றது தான் வந்து y இன்டர்செப்ட். ஆப்வியஸா நமக்கு y இன்டர்செப்ட் தெரிஞ்சாலே கோஆர்டினேட்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். இப்ப பாருங்களேன், நம்மளோட y ஆக்சிஸ் இப்படி இருக்குன்னா எந்த இடத்துல இப்படி கட் ஆகுதுன்ற இந்த பாயிண்ட் தான் வந்து b சொல்லும். ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சாலே 0, அந்த பியோட பாயிண்ட் எழுதினாலே நமக்கு கோஆர்டினேட்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஏன் நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ 0னா இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து y ஆக்சிஸ் மேலேயே இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லயே பார்த்திருப்போம் இல்லையா? ஆக்சிஸ் மேல ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஆப்வியஸா இன்னொரு ஆக்சிஸ்ல வந்து 0 தான் இருக்குன்னு பார்த்திருப்போம். ஸோ அதனால இங்க 0, பின்னு நம்ம கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கலாம் ஈவன் வித்தவுட் பிளாட்டிங் கிராஃப். சரியா? கிராஃப்ல வந்து நம்ம பிளாட் பண்ணாமலே நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிடலாம்னா ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், y இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சிடலாம், அதே மாதிரி கோஆர்டினேட்ஸும் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணலாம்னா கிராஃப்ல வந்து பிளாட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த 3 வச்சே நம்ம வந்து இந்த லைன்ஸ் வந்து பேரலலா இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே எப்படின்னா ஏயோட வேல்யூ வந்து சேம் வேல்யூவா இருந்துச்சுன்னா அந்த 2 லைன் வந்து பேரலலா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நமக்கு கொடுத்திருக்க எல்லா ஈக்குவேஷனுமே வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா y is equal to ax plus bங்கிற ஃபார்மேட்ல தான் இருக்கு. நமக்கு தெரியும் a வந்து ஸ்லோப்போட வேல்யூ, b வந்து y இன்டர்செப்டோட வேல்யூ, கோஆர்டினேட்ஸ் வந்து 0, b. நான் இங்க y-ன்னு எழுதியிருக்கேன், அதனால நீங்களும் அப்படி எழுதிடாதீங்க. நீங்க எழுதும்போது ஃபுல்லா y இன்டர்செப்ட்னு எழுதிக்கோங்க. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க? y is equal to -3x plus 4. அப்போ இந்த இடத்துல a ஓட வேல்யூ வந்து -3. பாருங்க ax கரெக்டா? அந்த மாதிரி இங்க -3x இருக்கு. a ஓட பொசிஷன்ல நமக்கு -3 இருக்கு. ஸோ அப்போ a ஓட வேல்யூ வந்து -3. இப்போ b ஓட பொசிஷன் பார்த்தோம்னா இங்க +4ன்னு இருக்கு. அப்போ b ஓட வேல்யூ வந்து நமக்கு 4. b ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கோஆர்டினேட் வந்து என்னன்னா 0, 4. இப்போ இதே மாதிரி நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். 2y is equal to 4x plus 7. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு வந்து எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து y மட்டும்தான் இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த 2-ஐ வந்து இந்த சைட் கொண்டு போயிடணும். அப்படி கொண்டு போயிட்டோம்னா 4x plus 7 divided by 2ன்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்புறம் y is equal to 4x by 2 plus 7 by 2ன்னு நம்ம தனித்தனியா எழுதிக்கலாம். அப்போதான் வந்து நமக்கு ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ இப்படி நம்ம தனித்தனியா எழுதும்போது 4 by 2 வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா 2x ஆயிரும். y is equal to 2x plus 7 by 2ன்னு ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா a and b வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். a is equal to 2. இங்க பாருங்க, a இடத்துல வந்து 2 தானே இருக்கு. அப்போ a ஓட வேல்யூ வந்து 2, b ஓட வேல்யூ வந்து 7 by 2. அப்படி இல்லைன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 3.5ன்னு எழுதிக்கலாம். ஒன்று 7 by 2ன்னு எழுதலாம், இல்லைன்னா 3.5ன்னு எழுதிக்கலாம். சரியா? அப்போ b ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ கோஆர்டினேட் வந்து கோஆர்டினேட் இஸ் ஈக்குவல் டு 0, 3.5. இப்போ நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து தேர்ட் ஈக்குவேஷன் 5y is equal to 6x minus 10. போன கொஸ்டின்ல பண்ண மாதிரியே 5 இந்த சைட் கொண்டு வந்துடணும். அப்போ y is equal to 6x minus 10 divided by 5. இதையும் நம்ம தனித்தனியா எழுதிக்கலாம். 6x by 5 minus 10 by 5 கேன்சல் பண்ணோம்னா மேல 2ன்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ y is equal to 6 by 5x minus 2. அப்போ இந்த இடத்துல a is equal to 6 by 5, b is equal to minus 2. புரிஞ்சுதா எப்படி எழுதியிருக்கோம்னா xக்கு முன்னாடி 6 by 5 தான் இருக்கு. அப்போ a ஓட வேல்யூ வந்து 6 by 5 minus 2. இங்க பிளஸ் bங்கிற இடத்துல என்ன இருக்கு? minus 2 இருக்கு. ஸோ b ஓட வேல்யூ வந்து minus 2.
வியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சாலே கோஆர்டினேட்ஸ் நம்ம எழுதிடலாம். அப்போ கோஆர்டினேட் வந்து என்னன்னா 0, -2. இந்த 6/5 கேன்சல் பண்ணி a is equal to 1.2ன்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா 6/5ன்னு அதே வேல்யூவும் வச்சுக்கலாம். சரியா? இப்போ அடுத்து வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து 3y is equal to 6x minus 11. அதே மாதிரி 3 இந்த சைட் கொண்டு வந்துடணும். அப்போ y is equal to 6x minus 11 divided by 3. ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்றதுக்கு 6x by 3 minus 11 by 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ y is equal to இதை கேன்சல் பண்ணோம்னா 2x minus 11 by 3. இந்த இடத்துல நம்மளோட a ஓட வேல்யூ வந்து 2, b ஓட வேல்யூ வந்து minus 11 by 3. புரிஞ்சுதா? சைன் வந்து மறக்காம எழுதிடணும். a ஓட வேல்யூ வந்து 2x இருக்கனால 2 தானே இருக்கு a ஓட பொசிஷன், அதனால a ஓட வேல்யூ வந்து 2 minus 11 by 3. b ஓட பொசிஷன்ல 11 by 3 இருக்கனால நம்ம வந்து அதை எழுதிக்கிறோம். அதே மாதிரி சைனையும் மறக்காம எழுதிடணும். 11 by 3ன்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா டிவைட் பண்ணி 3.66 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நம்ம ரவுண்ட் ஆஃபா 3.7ன்னு எழுதிக்கலாம். ஒன்று b is equal to minus 11 by 3, இல்லைன்னா b is equal to minus 3.7. ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனோட ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எல்லா ஈக்குவேஷன்லயுமே வந்து ஸ்லோப் என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம், y இன்டர்செப்ட் என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்லோப்போட வேல்யூ தான் a ஓட வேல்யூ, y இன்டர்செப்டோட வேல்யூ தான் b ஓட வேல்யூ. ஸோ இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி கோஆர்டினேட்ஸும் எழுதிட்டோம். இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து பேரலா இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த கண்டுபிடிச்ச 4 a வேல்யூஸ்ல ஏதாவது வந்து ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க, சேமா இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து -3, செகண்ட் ஒன் வந்து 2 ஈக்குவலா இல்ல, தேர்ட் ஒன் வந்து 6/5 which is 1.2 இதுவும் ஈக்குவலா இல்ல. ஆனா ஃபோர்த் ஒன் பாருங்க, இங்கேயும் வந்து a is equal to 2, இங்கேயும் வந்து a is equal to 2. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா lines 2 and 4 are parallel to each other. நம்ம பிளாட் பண்ணாமலே பேரலா இருக்கா இல்லையான்னு a ஓட வேல்யூ, அதாவது ஸ்லோப்போட வேல்யூ வச்சு நம்ம சொல்லிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 4 ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே வந்து கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சு கிராஃப்ல வந்து பிளாட் பண்ண போறோம். பிளாட் பண்ணி இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கலாம். y is equal to minus 3x plus 4. நம்ம என்ன பண்ணலாம்னா x is equal to 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், அப்புறம் x is equal to 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நெகட்டிவ் வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். x is equal to 1, அப்புறம் x is equal to -1 நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பாசிட்டிவ் வேல்யூ ஒன்று 0ன்னு ஒன்று அசியூம் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து x is equal to 0ன்னு அசியூம் பண்ண போறோம், செகண்ட் வந்து x is equal to 1ன்னு அசியூம் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து y is equal to -3 into 0 plus 4, அப்போ y is equal to 4. அப்போ x வந்து 0வா இருக்கும்போது y வந்து 4. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு. இப்போ அடுத்து வந்து x is equal to 1ன்னு அசியூம் பண்ண போறோம். அப்போ y is equal to -3 into 1 plus 4. இப்போ -3 plus 4னா 4 - 3 1 தானே. ஸோ y ஓட வேல்யூ வந்து 1. அப்போ x வந்து 1ஆ இருக்கும்போது y ஓட வேல்யூ வந்து 1 தான். இப்போ அடுத்து வந்து செகண்ட் ஈக்குவேஷன் 2y is equal to 4x plus 7. இங்கேயும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் x is equal to 0ன்னு அசியூம் பண்ண போறோம், அதுக்கப்புறம் x is equal to 1ன்னு அசியூம் பண்ண போறோம். 2y is equal to 4x plus 7. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா y is equal to 4x plus 7 divided by 2. இப்போ வந்து x ஓட இடத்துல 0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ y is equal to 4 into 0 plus 7 divided by 2. அப்போ which is further equal to 0 plus 7 divided by 2. y is equal to 7 by 2 cancel பண்ணோம்னா 3.5. x ஓட வேல்யூ வந்து 0வா இருக்கும்போது y ஓட வேல்யூ வந்து 3.5.
இப்போ அடுத்து வந்து x is equal to 1 assume பண்ண போறோம். இப்போ 2y is equal to 4x plus 7 simplify பண்ணோம்னா y is equal to 4x plus 7 divided by 2 1 ன்னு substitute பண்ணுங்க 4 into 1 plus 7 divided by 2 which is equal to 7 plus 4 வந்து 11 divided by 2 அப்போ y is equal to cancel பண்ணோம்னா 5.5 y is equal to 5.5 x ஓட வேல்யூ வந்து 1னா y ஓட வேல்யூ வந்து 5.5 இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கும் கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ தேர்ட் ஈக்குவேஷனுக்கான கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கலாம் தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க 5y is equal to 6x minus 10 அப்போ வந்து y is equal to 6x minus 10 divided by 5 இங்க என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம் x is equal to 0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து x is equal to 5ன்னு அசியூம் பண்ணிக்கலாம் என்ன நம்பர் வேணா நீங்க அசியூம் பண்ணிக்கலாம் இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ நான் வந்து இங்க 0ன்னு ஃபர்ஸ்ட் அசியூம் பண்றேன் அடுத்து வந்து 5ன்னு அசியூம் பண்றேன் அப்போ y is equal to 6 into 0 minus 10 divided by 5 y is equal to minus 10 divided by 5 cancel பண்ணோம்னா minus 2 y is equal to minus 2 எப்போ x வந்து 0வா இருக்கும்போது y வந்து minus 2 0, minus 2 அடுத்து x is equal to 5 இப்போ வந்து நம்ம substitute பண்ணோம்னா 6 into 5 minus 10 divided by 5 அப்போ 30 minus 10 divided by 5 அப்போ 20 divided by 5 cancel பண்ணோம்னா 4 times அப்போ y is equal to 4 எப்போ x வந்து 5 இருக்கும்போது அப்போ நம்ம கோஆர்டினேட்ஸ் வந்து 5, 4 தேர்ட் ஈக்குவேஷனும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் கோஆர்டினேட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதே மாதிரி ஃபோர்த் ஈக்குவேஷன்லயும் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம் இப்போ அடுத்து நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனுக்கு கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து x is equal to 0ன்னு அசியூம் பண்ணிக்கலாம் அப்புறம் x is equal to 1ன்னு அசியூம் பண்ணிக்கலாம் அப்போ 3y is equal to 6x minus 11னா y is equal to 6x minus 11 divided by 3 இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா y is equal to 6 into 0 minus 11 by 3 அப்போ y is equal to minus 11 by 3 இதை கேன்சல் பண்ணோம்னா 3.66ன்னு போயிட்டே இருக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா 3.7ன்னு ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 0வா இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ வந்து -3.7 இது நம்மளோட ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் இப்போ x is equal to 1ன்னு அசியூம் பண்ணிக்கலாம் 3y is equal to 6x minus 11 அப்போ y is equal to 6x minus 11 by 3 இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா y is equal to 6 into 1 minus 11 by 3 அப்போ y is equal to 6 minus 11 by 3 ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா 11 minus 6 வந்து 5 minus 5 ஏன்னா இங்க கிரேட்டர் நம்பரோட சைன் வந்து மைனஸ் தானே இப்போ -5 divided by 3 இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 1.6ன்னு கிடைக்கும் 1.666ன்னு போயிட்டே இருக்கும் நம்ம வந்து 1.7 எழுதிக்கலாம் y is equal to -1.7 இப்போ x வந்து 1ஆ இருக்கும்போது y-ஓட வேல்யூ வந்து -1.7 ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் செகண்டும் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ வந்து நம்ம எல்லா ஈக்குவேஷனோட கோஆர்டினேட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா பிளாட் பண்ண போறோம் இப்போ இனிஷியலா நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எழுதிக்கலாம் இங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன கண்டுபிடிச்சோம் 0, 4 1, 1 0, 4 1, 1 செகண்ட் ஈக்குவேஷனோட கோஆர்டினேட்ஸ் வந்து 0, 3.5 1, 5.5 0, 3.5 1, 5.5 ஓகே
தேர்ட் ஒன் ஓடது வந்து 0, -2, 5, 4. 0, -2, 5, 4. ஓகே. ஃபோர்த் ஈக்குவேஷன் ஓடது வந்து 0, -3.7, 0, -3.7, அப்புறம் 1, 1.7. ஓகே, -1.7. ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்ச கோஆர்டினேட்ஸ். இதை வந்து நம்ம பிளாட் பண்ணோம்னா நமக்கு கிராஃப்ல லைன்ஸ் எப்படி இருக்கும்ன்றது கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணலாம். இது வந்து A1 B1 வச்சுக்கலாம், இது A2 B2 வச்சுக்கலாம், A3 B3, இது A4 B4. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்டு, இது ஃபோர்த். சரியா? இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து 0, 4. அப்போ எக்ஸில் வந்து 0, ஒய்ல வந்து 4. அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். செகண்ட் வந்து 1, 1. எக்ஸ் ஆக்சிஸ்லயும் 1, ஒய் ஆக்சிஸ்லயும் 1. அப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்கும். இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லைனோட பாயிண்ட்ஸ். நம்ம என்ன எழுதிக்கலாம்னா இது வந்து A1, இது B1 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து செகண்ட் ஈக்குவேஷனோட பாயிண்ட்ஸ் 0, 3.5. எக்ஸ் ஆக்சிஸ்ல 0, y ஆக்சிஸ்ல வந்து 3.5னா அந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட A2. அடுத்த பாயிண்ட் வந்து 1, 5.5. எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, y ஆக்சிஸ்ல 5.5னா நம்ம பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். இது வந்து நம்மளோட B2. அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனோட பாயிண்ட்ஸ்ல வந்து 0, -2. 0, -2னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 0, -2 வந்து இங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருக்கும். இது எல்லாமே வந்து மைனஸ். ஓகே, நம்மளோட A3 வந்து இந்த இடத்துல இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து 5, 4. 5, 4னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 5, y ஆக்சிஸ்ல 4னா பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். இது வந்து B3. இப்போ அடுத்து வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். அதுல வந்து 0, -3.7. எக்ஸ் ஆக்சிஸ்ல 0, y ஆக்சிஸ்ல -3.7னா இந்த இடத்துல இருக்கும். y ஆக்சிஸ்ல -3.7னா இந்த இடத்துல இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட A4. அடுத்து வந்து B4. எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, y ஆக்சிஸ்ல 1.7, -1.7. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, y ஆக்சிஸ்ல வந்து 1.7னா இந்த இடத்துல இருக்கும். இது வந்து நம்மளோட B4. நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த A1 B1 கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி A2 B2 ஜாயின் பண்ணணும். A3 B3 ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி A4 B4 ஜாயின் பண்ணணும். இது ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து லைன்ஸ் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம லைன்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் லைன். செகண்ட் லைன் வந்து இந்த பர்பிள் லைன். தேர்ட் லைன் வந்து இந்த கிரீன் லைன். ஃபோர்த் ஒன் வந்து இந்த ரெட் லைன். அதுக்கு மேலேயே கூட நீங்கள் அந்த ஈக்குவேஷனும் எழுதிக்கலாம். அது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ். அதை வந்து நீங்கள் மேலே எழுதிக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுனால ஓகே. அதே மாதிரி ஸ்கேலும் வந்து எழுதிக்கோங்க. 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ வந்து நம்ம லைன்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிட்டோம், பாயிண்ட்ஸும் வந்து பிளாட் பண்ணிட்டோம். நம்ம என்ன செக் பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சப்போ y இன்டர்செப்டோட கோஆர்டினேட் வந்து 0, 4 வந்துச்சு. கரெக்டா? ஸோ நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லைன் வந்து எங்கே கட் ஆகுது? y ஆக்சிஸில் 4ல் தான் கட் ஆகுது. சரியா? இந்த இடத்துல தானே கட் ஆகுது. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து y இன்டர்செப்ட் வந்து 0, 4. செகண்ட் ஒன்ல வந்து கோஆர்டினேட் வந்து 0, 3.5. இங்கே நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 0, 3.5ல தான் வந்து அந்த லைன் வந்து கட் ஆகுது. இப்போ தேர்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து 0, -2.
அப்போ -2ல கட் ஆகுதான்னு பார்த்தா ஆமாம். இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம பார்த்த மாதிரி 0, -2ல தான் வந்து y இன்டர்செப்ட் இருக்கு. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து நம்ம இங்கே கோஆர்டினேட் எழுத மறந்துட்டோம். ஸோ கோஆர்டினேட் வந்து என்னன்னா கோஆர்டினேட் இஸ் ஈக்குவல் டு b, அதாவது 0, b ஓட வேல்யூ. அப்போ 0, 3.7 -3.7. ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா 3.7ல தான் கிராஸ் ஆகுது. அப்போ இங்கேயும் வந்து நம்மளோட y இன்டர்செப்ட் வந்து 3.7ஆக தான் இருக்கு, -3.7ஆக தான் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து நம்ம பிளாட் பண்ணிட்டோம், நம்ம செக்கும் பண்ணிட்டோம், எல்லாமே வந்து கரெக்டாகவும் இருக்கு. ஸோ இதோட இந்த கொஷின் முடிஞ்சு. அதே மாதிரி உங்கள் யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து காலோ இல்லை வாட்ஸ்அப்போ பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்ங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 8th questionல இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, if the temperature of a liquid can be measured in Kelvin units as xk. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லிக்விடோட டெம்பரேச்சர் வந்து கெல்வினில் மெஷர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரினா xkன்னு சொல்கிறாங்க. அதாவது கெல்வினை வந்து இங்கே எக்ஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. சரியா? இன் ஃபாரன்ஹீட் யூனிட்ஸ் ஆஸ் YF. ஃபாரன்ஹீட்ஸ் வந்து எப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னா வைன்னு ரெஃபர் பண்ணுறாங்க. அப்போ கெல்வின் வந்து எக்ஸ்னா ஃபாரன்ஹீட் வந்து y. The relation between the two systems of measurement of temperature is given by linear equation. அதாவது இந்த ஃபாரன்ஹீட்டுக்கும் கெல்வினுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. என்ன ஈக்குவேஷன்னா y is equal to 9/5 into x minus 273 plus 32. இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வினோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் த லிக்விட் இன் ஃபாரன்ஹீட் இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் லிக்விட் இஸ் 313 கெல்வின். என்ன சொல்கிறாங்கன்னா 313 கெல்வினா லிக்விடோட டெம்பரேச்சர் இருக்கும்போது ஃபாரன்ஹீட் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து நமக்கு கெல்வின் என்னங்கிறது கொடுத்துட்டு ஃபாரன்ஹீட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டினில் வந்து ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டாங்க, 158 ஃபாரன்ஹீட்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கெல்வின்ல எவ்வளோ டெம்பரேச்சர்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கேவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, எஃபோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. செகண்ட் கொஸ்டினில் எஃபோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, கேயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம சால்வ் பண்ணலாம். நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, k is equal to 313 கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரியும் இந்த ஈக்குவேஷனில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் f என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலான்னு. அப்போ ஈக்குவேஷன் என்னன்னா y is equal to 9/5 x minus 273 plus 32. இங்கே கேயோட வேல்யூ என்ன, x தானே. ஸோ இதை வந்து இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 9/5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ வந்து 313 minus 273 plus 32. அப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா 313 minus 273, இந்த 330 ஆயிரும், இது 11, இங்கே 2 ஆயிரும், 11 minus 7 வந்து 40. இப்போ ஆன்சர் வந்து 40. 9/5 into 40 plus 32. அப்போ இந்த 40 5 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 8 டைம்ஸ். அப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா 9 into 8 plus 32. 9 into 8 வந்து 72 plus 32. 72 plus 32 வந்து 104. அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னா 104 ஃபாரன்ஹீட். அப்போ கெல்வின் வந்து 313 இருக்கும்போது அதே டெம்பரேச்சர் வந்து 104 ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா செகண்ட் டிவிஷனோட ஆன்சரும் கண்டுபிடிக்கணும். இப்போ செகண்ட் டிவிஷனில் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, டெம்பரேச்சர் வந்து 158 ஃபாரன்ஹீட்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ வந்து y. இப்போ நமக்கு y-ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, x என்னங்கிறது கண்டுபிடிக்கணும், அதாவது k-ஓடது என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் என்ன, y is equal to 9/5 x minus 273 plus 32. அப்போ y-ஓட வேல்யூ என்ன, 158. அப்போ 158 is equal to 9/5 into x minus 273 plus 32. இந்த plus 32 இந்த சைடு வந்துச்சுன்னா 158 minus 32 is equal to 9/5 into x minus 273. 158
மைனஸ் 32 வந்து 8ல் 2 போச்சுன்னா 6, 5ல் 3னா 2, இங்கே 1. அப்போ 126 is equal to 9/5 into x minus 273. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 9/5 வந்து இந்த சைட் கொண்டு வந்துடலாம். அப்படி வரும்போது இது ரெசிப்ரோக்கல் ஆயிரும். அப்போ 5/9 into 126னு ஆயிரும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து 126 into 5/9 is equal to x minus 273ன்னு எழுதிக்கலாம். அப்போ 9 டேபிளில் வந்து 126 வந்து 14 times. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு என்ன ஆன்சர்னா 14 into 5 is equal to x minus 273ன்னு எழுதிக்கலாம். 14 into 5 வந்து 70. அப்போ வந்து 70 is equal to x minus 273. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 273 இந்த சைட் கொண்டு வந்தோம்னா 70 plus 273 is equal to x. இந்த பக்கம் மைனஸில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். இப்போ 70 plus 273 is equal to xனா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 343ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 343. எக்ஸோட வேல்யூ 343னா நம்ம ஆன்சர் என்னன்னா கெல்வினோட வேல்யூ வந்து 343. அப்போ நம்ம ஆன்சர் வந்து 343 கெல்வின். இனிஷியலாக வந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிச்சு 104 ஃபாரன்ஹீட்னு ஆன்சர் கிடச்சிச்சு. எப்போ கெல்வின் வந்து 313 இருக்கப்போ. அதுக்கப்புறம் ஃபாரன்ஹீட் வேல்யூ கொடுத்துருந்தாங்க, அது வந்து 158. அப்போ நம்ம ஆன்சர் என்னன்னா 343 கே. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபாரன்ஹீட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், கெல்வினும் கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சு. இனி அடுத்து வந்து 9th கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம 9th கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா the work done by a body on the application of a constant force is the product of the constant force and the distance traveled by the body. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா the work done by a body, அதாவது work done வந்து என்ன சொல்கிறாங்கன்னா is the product of the constant force and distance travel. ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டாங்க. அப்போது work done வந்து எதோட மல்டிப்ளிகேஷன்னா constant force and distance. அப்போ work done is equal to force into distance. அப்போ work done by a body எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ ஒர்க் டன்னுங்கிறது தெரிஞ்சிடும். புரிஞ்சுதா? இதுதான் வந்து இந்த 2 லைனில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டிஃபைன் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் கான்செப்ட் என்னென்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பிரஸ் திஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள்ஸ். இதை வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ட்ரா இட்ஸ் கிராஃப் பை டேக்கிங் தி கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் as 3 யூனிட்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோர்ஸை வந்து 3 யூனிட்ஸாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் தி ஒர்க் டன் வென் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இஸ் 2 யூனிட்ஸ். வெரிஃபை இட் பை பிளாட்டிங் இட் ஆன் கிராஃப். இப்போ நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோம்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 3Dன்னு எழுதிக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட லீனியர் ஈக்குவேஷனாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 3ன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? இப்போ ஃபோர்ஸ் இன்டூ டிக்கு பதில் நம்ம 3 இன்டூ டின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த ஒர்க் டன் when the distance traveled is 2 யூனிட்ஸ்ன்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் வந்து 2ஆக இருக்கும்போது நமக்கு ஒர்க் டன் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த டி இடத்துல வந்து நம்ம 2 யூனிட்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். டி இஸ் ஈக்குவல் டு 2 வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 3 into 2 which is equal to 6. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 2 யூனிட்ஸாக இருக்கும்போது நம்மளோட ஒர்க் டன் எவ்வளோன்னா 6. இப்போது இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி? கிராஃபில் பிளாட் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கணும்னா W is equal to 3Dங்கிற ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். இப்போ நார்மலாக நம்ம வந்து Y is equal to 3Xன்னு எடுத்துப்போம் இல்லையா? இந்த மாதிரி இங்கே வந்து Yக்கு பதில் W எடுத்துக்கிறோம், Xக்கு பதில் D எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு கொஷனில் என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு லீனியர் ஈக்குவேஷன் வந்து எழுதிட்டோம். அதில் வந்து அவங்க வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஃபோர்ஸ் வந்து 3 யூனிட்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்.
ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் வந்து இது. இதில் வந்து ஒரு சினாரியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 2 யூனிட்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணப்போ ஒர்க் டன் வந்து நமக்கு 6ன்னு ஆன்சர் கிடைச்சிது. இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. எப்படின்னா கிராஃபில் பிளாட் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியும் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ட்ரா இட்ஸ் கிராஃப்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ட்ரா இட்ஸ் கிராஃப் பை டேக்கிங் தி கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் as 3 யூனிட்ஸ்னு வச்சுட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு கிராஃப் வரைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம ஒரு கிராஃப் வரைய போகிறோம். ஸோ நார்மலாக y is equal to 3x இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு சினாரியோலையும் எக்ஸோட வேல்யூ என்னன்னு அசியூம் பண்ணி கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே பண்ண போகிறோம். இப்போது y is equal to 3dன்னு கொடுத்துட்டாங்க. y is equal to 3dனா நமக்கு வந்து ஒரு டேபிள் வரைஞ்சிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டியோட வேல்யூ அசியூம் பண்ணி டபிள்யூவோட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். டி வந்து இங்கே எக்ஸோட வேல்யூ மாதிரி, டபிள்யூ வந்து ஒய்யோட வேல்யூ. சரியா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ டி 0வாக இருந்துச்சுன்னா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 3 into 0 which is also equal to 0. அப்போ டி வந்து 0வாக இருந்துச்சுன்னா டபிள்யூ வந்து 0வாக இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் வந்து 0,0, இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். சரியா. இது டியோடது, இது டபிள்யூவோடது. ஓகே. இப்போ அடுத்து வந்து டி இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 3 into 1. அப்போ சிம்பிளிஃபை பண்ணோன்னா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 3. டி வந்து 1ஆக இருக்கும்போது டபிள்யூ வந்து 3. இப்போ அடுத்து வந்து டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 3 into 2. என்ன பண்ண போகிறோம்னா டியோட வேல்யூ 2ன்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம். அதனால அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் டியோட பொசிஷனில். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3 into 2 வந்து 6. அப்போ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ எக்ஸோட வேல்யூ அதாவது டியோட வேல்யூ வந்து 2ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ அதாவது டபிள்யூவோட வேல்யூ வந்து 6. புரிஞ்சுதா. எக்ஸுக்கு பதில் டின்னு எடுத்துக்கிட்டோம், ஒய்க்கு பதில் டபிள்யூன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ டியோட வேல்யூ வந்து நம்ம எங்கே பிளாட் பண்ணோம்னா எக்ஸ் ஆக்சிஸில் பிளாட் பண்ணணும், டபிள்யூவோடது வந்து ஒய் ஆக்சிஸில் பிளாட் பண்ணணும். இப்போ நமக்கு கிடைச்ச கோஆர்டினேட்ஸ் என்னென்னா 0,0, அப்புறம் 1,3, அப்புறம் 2,6. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சோன்னா நமக்கு வந்து கரெக்டாக இல்லையாங்கிறது வெரிஃபை பண்ண முடியும். ஓகே. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பாயிண்ட் வந்து 0,0, 1,3, அப்புறம் 2,6. இந்த பாயிண்ட்ஸ் வந்து கிராஃபில் நம்ம பிளாட் பண்ணணும். ஓகே. நம்மக்கிட்ட எந்த நெகட்டிவ் வேல்யூஸும் இல்லாதனால நான் பாசிட்டிவ் கோஆர்டினேட் மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 0,0. அப்போ பாயிண்ட் வந்து இங்கே இருக்கும். இதை வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். இது பாயிண்ட் பி, இது பாயிண்ட் சி. அப்போ நம்ம பாயிண்ட் ஏ வந்து ஆரிஜினில் இருக்குது. செகண்ட் வந்து 1,3. 1,3னா எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 3. அப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. அப்புறம் பாயிண்ட் சி 2,6. எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 6. அப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட் அதாவது தேர்ட் பாயிண்ட் சி வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரையணும். இப்போ இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 3Dங்கிற ஈக்குவேஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 3Dன்னு. ஸோ அந்த ஈக்குவேஷனை தான் இந்த லைன் ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ கொஷனில் கேட்ட மாதிரியே நம்ம கிராஃபில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். ஃபர்தராக நம்மளை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 2ஆக இருக்கும்போது ஒர்க் டன் வந்து 6ஆன்னு நம்ம வெரிஃபை பண்ணணும். அப்போ இங்கே பாருங்கள் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எந்த ஆக்சிஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சிஸில். ஒர்க் டன் வந்து ஒய் ஆக்சிஸில். அப்போது டிஸ்டன்ஸ் வந்து 2ஆக இருக்கும்போது இந்த லைனில் எந்த இடத்துல பாயிண்ட் வருதுன்னு பாருங்கள். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 2னா இங்கே இருக்குது எக்ஸ் ஆக்சிஸில் 2. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தானே நம்ம லைனில் மீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல மீட் ஆகும்போது கரஸ்பாண்டிங்காக இருக்க ஒய் ஆக்சிஸில் இருக்க வேல்யூ என்ன 6. கரெக்டாக கரஸ்பாண்டிங்காக இருக்க ஒய் கோஆர்டினேட் வந்து 6. அதனால நம்மளோட ஆன்சர் வந்து கரெக்ட். ஏன்னா நம்ம ஒர்க் டன் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சோம் 6ன்னு கண்டுபிடிச்சோம். வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷனில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சோம். அதே வேல்யூ வந்து கிராஃபில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டோம்.
அப்போ வந்து நம்ம டிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கும்போது கரஸ்பாண்டிங்காக இருக்க ஒர்க் டன் வந்து 6. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கிராஃப்லையும் வந்து இப்போ நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சு. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா the graph of a linear polynomial p of x passes through the points 1,5 and 3,11. இப்போ என்ன சொல்றாங்கன்னா நார்மலா என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு y is equal to 3xன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதுல இருந்து நம்ம ரெண்டு கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சு கிராஃப்ல பிளாட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ இதுல இருந்து மேபி நம்ம x is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா y 3ன்னு கிடைக்கும். அப்ப 0,3ன்னு ஒரு கோஆர்டினேட் கிடைக்கும். அதுக்கப்புறம் x is equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2,6ன்னு ஒரு கோஆர்டினேட் கிடைக்கும். நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸசைஸ்ல எல்லாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ அசியூம் பண்ணி ரெண்டு கோஆர்டினேட்ஸ் வந்து கண்டுபிடிப்போம். கரெக்டா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஈக்குவேஷன் என்னன்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்றாங்க. புரிஞ்சுதா? ஸோ அந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸ் என்னன்னா 1,5 அதுக்கப்புறம் 3,11. ஸோ இதுக்கான ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட்ல நம்ம பண்றதுக்கு முன்னாடி உங்களால கெஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ 1ன்னு இருக்கும்போது y வந்து 5ஆ இருக்கு, எக்ஸோடது 3ஆ இருக்கும்போது y வந்து 11ஆ இருக்கு. அப்போ கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. மேபி இப்போ 1 into 2 plus 3ன்னு வருதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இதே பேட்டர்ன் நம்ம இங்க ஃபாலோ பண்ணோம்னா 3 into 2 plus 3. அப்போ 6னா 6 plus 3 இங்க 9 தான் வரும். ஸோ ஒர்க் அவுட் ஆகாது. ஃபர்ஸ்ட் சினாரியோல தான் இந்த பேட்டர்ன் வந்து செட் ஆகும். இப்போ வேற பேட்டர்ன் யோசிச்சு பார்க்கலாம். இப்போ x is equal to 1, அடுத்த சினாரியோல x வந்து 3. அப்போ இங்க 1ஆ இருக்கும்போது 5 இருக்கு, 3ஆ இருக்கும்போது 11 இருக்கு. அப்போ இப்போ எப்படி யோசிக்கலாம்னா 1 into 3 plus 2 அப்படி பண்ணும்போது நமக்கு 5 கிடைக்குது. அதே மாதிரி இங்க பாருங்க 3 into 3 plus 2 is equal to 11. இப்போ நமக்கு வந்து கரெக்டா 5னும் ஆன்சர் கிடைக்குது, 11னும் ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 3ஆ இருக்கும்போது 11 ஆன்சர் கிடைக்குது, 1ஆ இருக்கும்போது 5 ஆன்சர் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா நம்மளோட பேட்டர்ன் வந்து 1 into 3. இப்போ என்ன பண்ணோம், இது வந்து எக்ஸோட வேல்யூ தானே. அப்போ 3x plus 2 is equal to yன்னு நம்ம எழுதிக்கலாம். இதுதான் வந்து நம்மளோட லீனியர் பாலினாமியல். பேட்டர்ன் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம பாலினாமியல் என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆக்சுவலா என்ன மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணோம்னா இப்போ நமக்கு வந்து கோஆர்டினேட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. கரெக்டா? 1,5 அதுக்கப்புறம் 3,11. என்ன ஃபார்ம்ல நம்மளோட லீனியர் பாலினாமியல் இருக்கும்? y is equal to axb. இந்த ஃபார்மேட்ல தானே நம்மளோட ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வேல்யூஸ் தெரியும்னா எக்ஸோட வேல்யூ தெரியும், ஒய்யோட வேல்யூ தெரியும். அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் தெரியும். நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபார்மேட்ல இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ண போறோம். அப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம்னா நமக்கு தெரியும் y is equal to ax plus bன்னு. நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஃபார்மேட்ல இந்த ரெண்டு கோஆர்டினேட்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து yயோட வேல்யூ என்ன 5. 5 is equal to a into 1 plus b. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 5 is equal to a plus b. இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் பாருங்க, இந்த கோஆர்டினேட்ஸை நம்ம இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணோம். அப்போ இங்க வந்து yயோட வேல்யூ 11. அப்போ 11 is equal to a into xோட வேல்யூ 3 into 3 plus b. சிம்பிளிஃபை பண்ணோம்னா 11 is equal to 3a plus b. இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து a ஓட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிக்க போறோம். 5 is equal to a plus b. அப்போ a is equal to இந்த சைடு a வச்சுக்கிட்டோம்னா இந்த b இந்த சைடு போயிடுச்சுன்னா 5 minus b. கரெக்டா? பிளஸ் b இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் b. அப்போ a is equal to 5 minus b. என்ன பண்ண போறோம்னா இந்த a ஓட வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 11 is equal to 3 a ஓட வேல்யூ என்ன 5 minus b. அப்போ 3 into 5 minus b plus b. 11 is equal to 3 into 5 வந்து 15, 3 into minus b வந்து minus 3b plus b. நியூமரிக்கல் டேர்ம்ஸ்லாம் ஒரு சைடும் வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த 15 வந்து நம்ம இந்த சைட் கொண்டு வந்தோம்னா 11 minus 15, ஏன்னா plus 15 இந்த சைட் வந்தா minus 15 ஆயிரும், is equal to minus 3b plus b. அப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 15 minus 11 வந்து 4
minus 4 is equal to minus 3b plus b னா minus 2b minus minus cancel ஆயிரும். அப்ப 4னா இந்த சைடு இருக்க 2 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷன்ல போயிரும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இல்லையா? அப்ப 4 divided by 2 is equal to b. கேன்சல் பண்ணோம்னா 2 தான் ஆன்சர். அப்ப b is equal to 2. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச b வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். அதாவது a வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா? a is equal to 5 minus b ன்னு அங்க நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா a is equal to 5 minus b, b ஓட வேல்யூ வந்து 2. a is equal to 5 minus 2 which is equal to 3. அப்ப a is equal to 3, b is equal to 2. இப்போ இந்த ஃபார்மேட்ல a and b ஓட வேல்யூஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்போ y is equal to 3x plus 2. b ஓட வேல்யூ வந்து 2 தானே, a ஓட வேல்யூ வந்து 3. அது ரெண்டையும் வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். ஃபைனலா நம்ம பாலினாமியல் என்னன்னா 3x plus 2. இதுதான் நம்ம இனிஷியலா கண்டுபிடிச்சோம். அது நம்ம சும்மா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலான மெத்தட் வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி பாலினாமியல் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்மளோட பாலினாமியல் வந்து p of x is equal to 3x plus 2. இப்போ செகண்ட் क्वेश्चनல என்ன கேக்குறாங்கன்னா find the coordinates where the graph of p of x cuts the axis. ஓகே, p of x வந்து என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது 3x plus 2. இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஒரு லைன் வரைவோம் இல்லையா கிராஃப்ல, அந்த லைன் வந்து x ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி y ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணுதுன்னு கேக்குறாங்க. y ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், b ஓட வேல்யூ தான் வந்து y இன்டர்செப்ட்னு தெரியும். இந்த இடத்துல b ஓட வேல்யூ வந்து 2 தானே. அப்போ y ஆக்சிஸ்ல வந்து 2ல கட் பண்ணும், 2ங்கிற பாயிண்ட்ல கட் பண்ணும். அப்ப நம்ம கோஆர்டினேட் எப்படி இருக்கும், 0,2 இருக்கும். ஏன்னா நம்ம வந்து b ஓட வேல்யூ வச்சு இமீடியட்டா சொல்லிடலாம். ஆனா இப்ப x ஓட வேல்யூ நம்ம எப்படி சொல்லுவோம், x ஆக்சிஸ்ல வந்து எந்த கோஆர்டினேட்ல கட் பண்ணது நம்ம எப்படி சொல்லுவோம், அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்து x ஆக்சிஸ்ல y ஆக்சிஸ்ல எங்க கட் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா 3x plus 2ன்னு எழுதிட்டு இனிஷியலா x ஓட வேல்யூ 0ன்னு வச்சிட்டோம்னா y ல எங்க கட் ஆகுதுன்றது நமக்கு தெரிஞ்சிரும். அதே மாதிரி y ஓட வேல்யூ 0ன்னு வச்சிட்டோம்னா x ல எங்க கட் ஆகுதுன்றது தெரிஞ்சிரும். சரியா? சோ இப்போ வந்து இனிஷியலா நம்ம y வந்து 0ன்னு வச்சுக்கலாம். 0 is equal to 3x plus 2. ஒன்னும் இல்ல, y is equal to 3x plus 2ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த இடத்துல y ஓட வேல்யூ மட்டும் 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணிருக்கேன். அப்ப 0 is equal to 3x plus 2னா இந்த plus 2 இந்த சைடு வந்துச்சுன்னா minus 2 ஆயிரும். அப்ப minus 2 is equal to 3x. இந்த 3 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷன்ல போயிரும். அப்ப minus 2 divided by 3 is equal to x. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா minus 0.67 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து x ஓட வேல்யூ. அப்ப நம்ம கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும்னா minus 0.67, 0. இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். அதாவது x ஆக்சிஸ்ல வந்து இந்த பாயிண்ட்ல தான் வந்து நமக்கு கட் ஆகும். இப்போ y ஆக்சிஸ்ல எங்க கட் ஆகும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் இந்த மெத்தட்ல ஒரு டைம் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், y ஆக்சிஸ்ல இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக x ஓட வேல்யூ வந்து 0ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணோம். இப்போ y is equal to 3 into 0 plus 2. 3 into 0 வந்து 0, 0 plus 2 ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா y is equal to 2. நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, y ஓட வேல்யூ 2ன்னு கிடைச்சிருச்சா. அப்ப நம்ம கோஆர்டினேட்ஸ் வந்து 0,2. x ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணோம்னா minus 0.67ல, y ஆக்சிஸ்ல எங்க கட் பண்ணோம்னா 2ங்கிற பாயிண்ட்ல வந்து கட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து பாலினாமியல் கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க. எதோட கோஆர்டினேட்ஸ், எந்த இடத்துல ஆக்சிஸ் வந்து கட் பண்ணுன்ற கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, அதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ x ஆக்சிஸ்ல வந்து 0.67னா y ஆக்சிஸ் 0வா இருக்கும், y ஆக்சிஸ்ல 2னா x வந்து 0வா இருக்கும். அப்ப நம்ம கோஆர்டினேட்ஸ் வந்து இதுதான். cuts x axis அட்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்க cuts இல்லைன்னா intercepts y axis அட்னு போட்டு இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. இங்கேயும் வந்து interceptsனு எழுதிக்கோங்க. intercepts ஆர் கட்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின், draw the graph of p of x and verify your answers.
இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன்ல நார்மலா நம்ம x is equal to 0, x is equal to 1 ன்னு அஸ்யூம் பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லையா கோஆர்டினேட்ஸ் எல்லாம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சு கிராஃப்ல பிளாட் பண்ணி நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர்லாம் கரெக்டான்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம கொடுத்திருக்க பாலினாமியல் என்ன? நம்ம கண்டுபிடிச்ச பாலினாமியல் வந்து p of x is equal to 3x plus 2. கரெக்டா? இனிஷியலா நம்ம என்ன பண்ணலாம்னா x is equal to 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்படி கன்சிடர் பண்ணோம்னா y is equal to 3 into 0 plus 2. அப்போ y is equal to 2. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் என்னன்னா 0, 2. இது வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து x is equal to 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ y is equal to 3 into 1 plus 2. அப்போ y is equal to 5. அப்போ x வந்து 1 இருந்தா y 5. நம்மளோட செகண்ட் கோஆர்டினேட் என்னன்னா 1, 5. இதை வந்து பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து x is equal to 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ y is equal to 3 into 2 plus 2. 3 2s are 6. 6 plus 2 வந்து 8. அப்போ x 2ஆ இருக்கும்போது y வந்து 8ஆ இருக்கும். இப்போ நம்மளோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னா 2, 8. இது வந்து நம்மளோட பாயிண்ட் சி. இந்த 3 பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம பிளாட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு, ஸ்கேலும் எழுதியாச்சு. நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 3 பாயிண்ட்ஸும் வந்து பிளாட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ வந்து 0, 2. கரெக்டா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 0, y ஆக்சிஸ்ல 2. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க இருக்கும்னா இங்க இருக்கும். இதுதான் வந்து நம்ம பாயிண்ட் ஏ. செகண்ட் வந்து 1, 5. 1, 5னா நம்ம பாயிண்ட் வந்து இங்க இருக்கும். இதுதான் வந்து பாயிண்ட் பி. தேர்ட் பாயிண்ட் வந்து 2, 8. 2, 8னா நம்ம தேர்ட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு லைன் வந்து வரையணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ நம்மளோட லைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேலே நம்மளோட ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். நம்மளோட ஈக்குவேஷன் என்ன? 3x plus 2. கரெக்டா? y is equal to 3x plus 2. அந்த லைன் தான் இது. நம்ம பிளாட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் வெரிஃபை பண்ணிடலாம். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? கோஆர்டினேட்ஸ் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சோம்? -0.67ன்னு கண்டுபிடிச்சோம் எக்ஸ் ஆக்சிஸ்ல. y ஆக்சிஸ்ல 2ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் y ஆக்சிஸ்ல வந்து 2ல தான் வந்து கட் பண்ணுது. அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? -0.67. கரெக்டா? அப்ப -1 வந்து இங்க இருக்கும். 0.67னா கரெக்டா தான் இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ வந்து கட் பண்ணுது. ஸோ இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ அடுத்து 11th கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பாலினாமியல்ஸோட ஃபார்மேட் என்னங்கிறது கொடுத்துட்டாங்க. ஒன்னு வந்து p of x, இன்னொன்னு வந்து q of x. இது ரெண்டையும் கொடுத்துட்டு இது வந்து லீனியர் பாலினாமியல்ஸ்னு சொல்லிட்டாங்க. such that, அதாவது இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. 3 கண்டிஷன்ஸ் இல்லைன்னா கிரைட்டீரியாஸ்ன்னு வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரெண்டு பாலினாமியல்ஸும் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லிட்டாங்க? ஃபைண்ட் த பாலினாமியல்ஸ் p of x and q of x. இந்த ரெண்டு பாலினாமியல்ஸும் என்னங்கிறத நம்ம அதோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து p of 0 is equal to 5ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ இங்க பாருங்க, p of x is equal to ax plus b தான் ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. அப்போ p of x is equal to ax plus b. அப்ப p of 0 வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 0வை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. p of 0 is equal to a into 0 plus b. சரியா? அப்ப p of 0 ஓட வேல்யூ என்ன கிடைக்குது நமக்கு? a into 0 வந்து 0 plus b which is equal to b. அப்ப p of 0 வந்து is equal to b. p of 0 is equal to b ன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. சிம்பிளிஃபை பண்ணோம்னா அப்போ இங்க நம்ம क्वेश्चनல என்ன கொடுத்திருந்தாங்க? p of 0 is equal to 5ன்னு கொடுத்திருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? அப்ப b is equal to 5ன்னு அர்த்தம். நம்ம என்ன எழுதிக்கலாம்னா b is equal to 5ன்னு எழுதிக்கலாம். நம்ம வந்து b ஓட வேல்யூ என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க? the polynomial p of x minus q of x
cuts the x-axis at 3,0. என்ன சொல்றாங்கன்னா இது ரெண்டு பாலினாமியல்ஸையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற பாயிண்ட்ஸ் வந்து எங்க கட் பண்ணோம்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 3,0ல கட் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு நம்ம இங்க இருந்து எடுத்துக்கலாம். 3,0னா கோஆர்டினேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ எக்ஸ் தானே, அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3ன்னு எடுத்துக்கலாம். வையோட வேல்யூ வந்து இங்க 0. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க செகண்ட் கண்டிஷன்ல p of x minus q of x is equal to 3,0ன்னு சொல்லியிருந்தாங்க. இங்க எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு 3ன்னு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த ரெண்டு இடத்துலயும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரியா? அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து p of 3 is equal to இந்த ஃபார்மேட் பாருங்க என்ன கொடுத்திருந்தாங்க, ax plus b ன்னு கொடுத்திருந்தாங்களா? அப்ப a into 3 plus b which is equal to 3a plus b. சரியா? இப்ப அடுத்து இந்த qல இந்த x இருக்கு இல்லையா, இங்கேயும் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப q of xல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்க 3 ஆயிரும் is equal to என்ன ஃபார்மேட் கொடுத்திருந்தாங்க, cx plus d. அப்போ c into 3 plus d which is equal to 3c plus d. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3ங்கிற எக்ஸோட வேல்யூ வந்து ரெண்டு பாலினாமியல்ஸ்லையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். நம்ம கொடுத்துருக்க தேர்ட் கண்டிஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு கொடுத்த தேர்ட் கண்டிஷன் என்ன, தேர்ட் கண்டிஷன் வந்து இது ரெண்டையும் பிளஸ் பண்ணா நமக்கு வந்து இந்த ஆன்சர் வருதுன்னு சொல்றாங்க. அப்போ p of x-ஐயும் q of x-ஐயும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து 6x plus 4ன்னு ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ax plus b அதுதானே p of x ஓட வேல்யூ, ax plus b தானே p of x ஓட வேல்யூ, அதை எழுதிட்டோம். பிளஸ் q of x ஓட வேல்யூ என்ன, cx plus d. cx plus d is equal to 6x plus 4. புரியுதா எப்படி எழுதியிருக்கோன்னு? இதோட ஃபார்மேட் வந்து நம்ம இங்க எழுதிட்டோம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ax plus cx plus b plus dன்னு எழுதிக்கலாம் is equal to 6x plus 4. இங்க x நம்ம காமனா வெளியே எடுத்துடலாமா? காமனா வெளியே எடுத்தோம்னா x into a plus c plus b plus d is equal to 6x plus 4. இப்ப பாருங்க இதுவும் x டேர்ம்ஸ்ல தான் இருக்கு, இதுவும் x டேர்ம்ல தான் இருக்கு. கரெக்டா? நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் வந்து ஈக்குவேட் பண்ணலாம். இங்க வந்து எக்ஸுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, a plus c இருக்கு. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க, 6xக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா a plus c is equal to 6ன்னு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு, b plus dயும் 4ம் தான் ரிமைனிங் இருக்கு. அப்போ b plus d is equal to 4ன்னு நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இங்க இருந்து நமக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல b ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நமக்கு என்ன தெரியும், b ஓட வேல்யூ வந்து 5ன்னு தெரியும். அப்போ 5 plus d is equal to 4. அப்ப d is equal to 4 minus 5. இந்த plus 5 இந்த சைடு போயிடுச்சுன்னா minus 5 ஆயிரும். அப்ப d ஓட வேல்யூ வந்து minus 1. இதுதான் வந்து d ஓட வேல்யூ. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் எல்லாம் வந்து இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சரியா? இப்போ கமிங் பேக் டு செகண்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க, ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 3,0ன்னு ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இனிஷியலா என்ன பண்ணியிருந்தோம், சிம்பிளிஃபை பண்ணி இந்த 3ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டு பாலினாமியல்ஸும் எழுதியிருந்தோம். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பாலினாமியல்ஸ் வந்து சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன தெரியும், எக்ஸ் வந்து 3ஆ இருக்கும்போது y வந்து 0ன்னு தெரியும். அப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேட் பண்ணலாம். ஏன்னா y ஓட வேல்யூ வந்து 0 தானே. நம்ம ஃபார்மேட் எப்படி இருக்கும், y is equal to ax plus b தானே இருக்கும். அதனால இங்க y ஓட வேல்யூ 0ன்னு இருக்கும்போது இங்க y வேல்யூ வந்து 0ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 3a plus b minus 3c plus d is equal to 0. இப்போ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3a plus b minus 3c minus d is equal to 0. நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 3cயை a கிட்ட கொண்டு வந்துட்டோம்னா 3யை காமனா வெளியே எடுத்துடலாம். அப்போ 3a minus 3c plus b minus d is equal to 0. 3யை காமனா எடுத்தோம்னா 3a minus c. நல்லா பாருங்க நமக்கு b ஓட வேல்யூவும் தெரியும்,
D ஓட வேல்யூவும் தெரியும். அந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். B is equal to 5, D is equal to -1. அப்போ -1 is equal to 0. ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3a minus 5 plus 5 இங்க என்ன ஆயிரும் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் இல்லையா? அப்போ 5 plus 1 is equal to 0. அப்போ 3 into a minus c plus 6 is equal to 0. இப்போ இதை ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த பிளஸ் 6 வந்து இந்த சைட் போயிடுச்சுன்னா -6 ஆயிரும். அப்போ 3 into a minus c is equal to -6. அதுக்கப்புறம் இந்த 3 இந்த சைட் போயிடுச்சுன்னா டிவிஷன்ல போயிரும். அப்போ a minus c is equal to -6 divided by 3 which is equal to -2. இப்போ a minus c is equal to -2. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு ரெண்டு சிமிலரான ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சு சரியா? இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா? இதுல இருந்து a ஓட வேல்யூ என்னங்கறத கண்டுபிடிக்க போறோம் சரியா? a ஓட வேல்யூ இதுல இருந்து என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா a is equal to இங்க 6 இருக்கு. இந்த பிளஸ் c இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸ் c ஆயிரும். அப்ப a is equal to 6 minus c. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த a ஓட வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப 6 minus c is equal to -2. அப்ப 6 minus 2c is equal to -2. இந்த 6 இந்த சைடு போயிருச்சுன்னா -6 ஆயிரும் கரெக்டா? அப்போ அடுத்த ஸ்டெப்ல நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? -2c is equal to -2 minus 6 which is equal to -2c is equal to -8. Minus cancel பண்ணிருங்க. c is equal to 8 divided by 2. c ஓட ஆன்சர் வந்து 4. இப்போ இந்த c ஓட ஆன்சரை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா a ஓட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். அப்போ a is equal to 6 minus c. இந்த c ஓட வேல்யூ வந்து 4. அப்போ a is equal to 6 minus 4 வந்து 2. அப்போ a is equal to 2. இப்போ நம்ம எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம கொடுத்திருந்த ரெண்டு பாலினாமியல் என்னன்னா p of x is equal to a ஓட வேல்யூ என்ன 2, 2x plus b ஓட வேல்யூ வந்து 5. அடுத்து q of x ஓட வேல்யூ என்னன்னா q of x is equal to c ஓட வேல்யூ என்ன 4, 4x plus d ஓட வேல்யூ வந்து -1. அப்போ 4x -1. நம்ம கொடுத்திருந்த ரெண்டு பாலினாமியல்ஸ் வந்து இதுதான். ஸோ இதோட 11th கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்ங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ 12th கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா மேத் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா? மேத் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டயக்ராம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க ஸ்டேஜ் 1ல வந்து இங்க ஒரு மேத் ஸ்டிக் இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு, இங்க ஒன்னு, இங்க ஒன்னு. அப்ப ஸ்டேஜ் 1ல வந்து நமக்கு 6 மேத் ஸ்டிக்ஸ் இருக்கு. ஸ்டேஜ் 2ல பாருங்க இன்னொரு ஹெக்ஸகன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹெக்ஸகன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இருக்க ஹெக்ஸகன்ல ஒரு சைடுல இன்னொரு ஹெக்ஸகனை வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க சரியா? அப்போ இப்போ நமக்கு எவ்வளவு மேத் ஸ்டிக்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி இருக்க 6 பிளஸ் இந்த புதுசா ஆட் பண்ணா இந்த ஹெக்ஸகன். அதுல எவ்வளவு சைட்ஸ் இருக்கு? மேத் ஸ்டிக்ஸ் இருக்கு 1, 2, 3, 4, 5 இருக்கு. அப்போ 6 plus 5 ஸ்டேஜ் 2ல வந்து 11 மேத் ஸ்டிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்க ஆல்ரெடி ஒரு 6 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு. இங்க கவுண்ட் பண்ணி பாருங்க 1, 2, 3, 4, 5. இங்கேயும் ஒரு 5 மேத் ஸ்டிக்ஸ் இருக்கு. அப்போ பிளஸ் 5 பண்ணோம்னா 11 plus 5 இங்க வந்து 16 மேத் ஸ்டிக்ஸ் இருக்கு. இதுதான் வந்து இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம இன்ஃபர் பண்ணிக்க முடியும். Look at the first 3 stages of a growing pattern of hexagons made using matchsticks. A new hexagon gets added at every stage which shares a side with the last hexagon of the previous stage. நம்ம பார்த்த மாதிரியே क्वेश्चनல என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு டைமும் ஒரு ஹெக்ஸகன் ஆட் ஆகும்போது ஆல்ரெடி இருக்க ஹெக்ஸகன்ல ஏதோ ஒரு சைடுல வந்து அட்டாச் ஆயிரும் சரியா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம क्वेश्चन கேக்குறாங்க. நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா draw the next 2 stages of the pattern. How many matchsticks will be required at these stages? இப்போ என்ன சொல்றாங்கன்னா அடுத்த ரெண்டு ஸ்டேஜஸ் அதாவது ஸ்டேஜ் 4க்கும் ஸ்டேஜ் 5க்கும் பேட்டர்ன் என்னங்கிறது வரைங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு ஸ்டேஜஸ்லயும் மேட்ச்ஸ்டிக்ஸோட கவுண்ட் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க.
இப்போ அவங்க சொன்ன மாதிரியே நம்ம ஹெக்ஸகன் வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னா இதுதான் வந்து ஸ்டேஜ் 4ல இருக்க ஹெக்ஸகன்ஸ், இது வந்து ஸ்டேஜ் 5ல இருக்க ஹெக்ஸகன்ஸ். நம்ம கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க, மேட்ச் ஸ்டிக்ஸோட கவுண்ட் கேட்டிருந்தாங்க. கரெக்டா? ஆல்ரெடி தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும்போது 16 இருந்துச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது இது 1, இது 2, இது 3, இது 4, 5 இது வந்து ஆல்ரெடி இருந்தது கூட அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்போ இப்போ நம்ம ஆட் பண்ணப்போ நம்ம 5 மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 16 + 5 இங்க வந்து 21 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு. எங்க ஸ்டேஜ் 4ல வந்து 21 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு. ஸ்டேஜ் 5ல ஆல்ரெடி இருக்க 21, இங்க வரைக்கும் 21 இருக்கு. கரெக்டா? இது கூட இன்னொரு ஹெக்ஸகன் ஆட் பண்ணிருக்கோம். இது ஆல்ரெடி இருக்க சைடு, இதை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்போ 1 2 3 4 5. இப்போ 5 வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா ஸ்டேஜ் 5ல வந்து 26 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு. ஸ்டேஜ் 4ல வந்து 21 இருக்கு. ஸ்டேஜ் 5ல வந்து 26 இருக்கு. இப்போ அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள். இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிளை வந்து நம்மளை கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல வந்து 6 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருந்துச்சு. கரெக்டா? செகண்ட் ஸ்டேஜ்ல வந்து எவ்வளவு மேட்ச் ஸ்டிக்ஸ் இருந்துச்சு? 6 + 5 11 இருந்துச்சு. தேர்ட் ஸ்டேஜ்ல வந்து 11 + 5 16 இருந்துச்சு. ஃபோர்த் ஸ்டேஜ்ல வந்து 16 + 5 21 இருந்துச்சு. ஃபிஃப்த் ஸ்டேஜ்ல நம்ம கண்டுபிடிச்சப்போ எவ்வளவு இருந்துச்சு? 21 + 5 26 இருந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லுமே வந்து +5 மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து ஆட் ஆகுதுன்றது தெரியுது. புரிஞ்சுதா? ஒவ்வொரு ஸ்டேஜ் மாற மாற +5 மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து ஆட் ஆகுது. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, nth ஸ்டேஜ்ல எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்கு. அப்போ ஸ்டேஜ் 1 இருக்கும்போது 6 மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கு. 2 இருக்கும்போது 11 இருக்கு. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1 × 5 + 1 எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த பேட்டர்னை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 × 5 + 1 அதுதானே இங்க 11. 2 × 5 வந்து 10, 10 + 1 தான் வந்து 11. அதே மாதிரி 1 × 5 வந்து 5, 5 + 1 வந்து 6. இதே பேட்டர்னை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 3 × 5 + 1, 3 × 5 வந்து 15, 15 + 1 தான் வந்து 16. ஸோ நம்ம பேட்டர்ன் வந்து இதுதான். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 5x + 1 எழுதிக்கலாம். அப்போ nth ஸ்டேஜ்ல வந்து எவ்வளோ இருக்கும்னா 5n + 1. இங்க n வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஸ்டேஜ் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸ்டேஜ் 1 இருந்துச்சுன்னா 5 × 1 + 1 சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். 2 இருந்துச்சுன்னா இங்க 2, 3 இருந்துச்சுன்னா இங்க 3. இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எவ்வளோ மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின்ல கேட்ட மாதிரி நம்ம டேபிள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி nth ஸ்டேஜ்ல எவ்வளோ இருக்குன்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க, ஃபைண்ட் த ரூல் டு டிட்டர்மைன் த நம்பர் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் தி nth ஸ்டேஜ். அது ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். கரெக்டா? nth ஸ்டேஜ்ல வந்து எவ்வளோ மேட்ச் ஸ்டிக்ஸ் இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா 5n + 1ங்கிற எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணோம். ஸோ ரூல் வந்து இதுதான். நம்ம என்ன எழுதிக்கலாம்னா டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மேட்ச் ஸ்டிக்ஸ் at nth stage, we can use the expression 5n - 1 where we substitute these stages, the stage value in the variable n. அவ்வளவுதான். இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த் கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, how many match sticks will be required for the 15th stage of the pattern. அப்போ வந்து ஸ்டேஜ் வந்து 15 இருக்கும்போது மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம கண்டுபிடிச்ச லீனியர் எக்ஸ்பிரஷன் என்ன? 5x + 1. கரெக்டா? அப்போது இந்த இடத்துல எக்ஸோட இடத்துல வந்து 15 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 5 × 15 + 1 which is equal to 75 + 1. அப்போது 76 மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து நமக்கு தேவை. எப்போனா ஸ்டேஜ் வந்து 15 இருக்கும்போது மேட்ச் ஸ்டிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 75.
இப்போ அதே மாதிரி 5th கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா கேன் 200 matchsticks ஃபார்ம் அ ஸ்டேஜ் இன் திஸ் பேட்டர்ன், அதாவது 200 matchsticks வச்சு ஒரு ஸ்டேஜ் வந்து இந்த பேட்டர்னில் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த ஆன்சர் வந்து நமக்கு ஹோல் நம்பராக இருக்கணும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா 5x + 1 = 200ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஹோல் நம்பராக இருக்கணும், ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. ஃப்ராக்ஷன்லையோ இல்லை டெசிமல் பாயிண்ட்டோ வர மாதிரி நமக்கு வந்து இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஹோல் நம்பராக இருக்கணும். அப்போ தான் வந்து 200 matchsticks வச்சு ஒரு ஸ்டேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை ஃப்ராக்ஷன் இல்லை டெசிமலில் ஆன்சர் வந்துச்சுன்னா எந்த ஸ்டேஜ்லையுமே வந்து நம்ம 200 matchsticks வந்து யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து 5x + 1 = 200. அப்போது 5x = 200 - 1, இந்த +1 இந்த சைட் போயிடுச்சுன்னா -1. அப்புறம் 5x = 199. அப்போ x = இந்த 5 இந்த சைட் போயிடுச்சுன்னா டிவிஷனில் போயிடும். இப்போ 199 / 5. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து டெசிமலில் தான் கிடைக்கும். அதனால 200 matchsticks இருக்க மாதிரி நமக்கு எந்த ஸ்டேஜுமே கிடையாது. இந்த பேட்டர்னில் 200 matchsticks இருக்க மாதிரி நமக்கு எந்த பேட்டர்னுமே கிடையாது. நம்ம என்ன எழுதிக்கலாம்னா we do not have any stages in this pattern with 200 matchsticks. இதுதான் வந்து 5th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ டெசிமலில் ஆன்சர் கிடச்சிச்சுன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஹெக்ஸகனோட ஷேப் இருக்குது கரெக்டாக. இப்போ டெசிமலில் ஆன்சர் கிடச்சிச்சுன்னா இந்த லைன் வந்து ஃபுல்லாகவே இருக்காது, ஹாஃப் இந்த மாதிரி தானே இருக்கும், ஹாஃப் இல்லை இந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் ஃபுல் லைன் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அப்போ வந்து இந்த கேப் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் வந்து டெசிமல் இல்லை ஃப்ராக்ஷன் பார்ட்டில் வந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜில் வந்து அவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் matchsticks வந்து இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? எந்த ஸ்டேஜ்லேயுமே நமக்கு வந்து 200 matchsticks வந்து இல்லை. ஸோ இதான் வந்து இந்த 5th கொஸ்டினோட ஆன்சர். 13th கொஸ்டினில் நமக்கு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை ஹிண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம 2 லீனியர் பாலினாமியல்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இந்த மாதிரி நம்ம ஒரு சம் பார்த்துருப்போம், அந்த சம் மாதிரி தான் இந்த சம்மும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா, என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்கன்னா, அந்த 2 லைனும் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, the graph of p of x passes through the points 2, 3 and 6, 11. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் இருக்க லீனியர் பாலினாமியலை வந்து நம்ம பிளாட் பண்ணோன்னா, கிராஃபில் பிளாட் பண்ணோன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து எதெல்லாம்னா 2, 3, 6, 11 இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸு வந்து 2ஆக இருந்துச்சுன்னா y வந்து 3ஆக இருக்கும், எக்ஸு வந்து 6ஆக இருந்துச்சுன்னா y வந்து 11ஆக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த p of x = ax + b இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம பிளாட் பண்ணோன்னா இந்த 2 பாயிண்ட்ஸில் போகும்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, the graph of q of x passes through the point 4, -1. p of x மாதிரியே q of x வந்து அந்த லைன் வந்து எதில் பாஸ் பண்ணுவோம்னா 4, -1ன்னு சொல்கிறாங்க. அப்போது இது வந்து p of xக்கு q of xக்கு வந்து என்ன பாயிண்ட்ஸ்னா, x வந்து 4ஆக இருந்தால் y வந்து -1ன்னு சொல்கிறாங்க. சரியா? அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா, the graph of q of x is parallel to the graph of p of x. என்ன சொல்கிறாங்கன்னா, p of xக்கு வந்து q of x வந்து பேரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த லைன்ஸும் இதில் நம்ம பிளாட் பண்ணுற லைன்ஸும் இதில் நம்ம பிளாட் பண்ணுற லைன்ஸும் வந்து பேரலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன தெரியும், பேரலாக இருந்துச்சுன்னா இந்த 2 லீனியர் பாலினாமியல்ஸ்லேயும் ஏயோட வேல்யூ வந்து சேமாக இருக்குன்னு அர்த்தம். நமக்கு என்ன தெரியும், ஏயோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா லைன்ஸ் வந்து பேரலாக இருக்குன்றது தெரியும். அதாவது ஸ்லோப்போட வேல்யூ வந்து இங்கே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதாவது p of xலையும் q of xலையும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ கவனிங்க, நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, p of x = ax + bன்னு கொடுத்துருந்தாங்க, q of x = cx + dன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபார்மேட் என்ன, y = ax + b. இங்கேயும் வந்து அதே ஃபார்மேட் தான். p of xல aயோட இடத்துல a தான் இருக்கு. இங்கே பாருங்கள், இதே ஃபார்மேட் தான் இங்கேயும் இருக்குது. அப்போது p of xல வந்து ஸ்லோப்பை ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து a. ஸ்லோப்போட வேல்யூ என்னன்னா a. கரெக்டாக?
q of xல பாருங்க axக்கு நேரா என்ன இருக்கு c இருக்கு கரெக்டா அப்போ இங்க வந்து ஸ்லோப்பை ரெப்ரசன்ட் பண்றது வந்து c நமக்கு என்ன சொன்னாங்க parallel lines சொன்னாங்க அப்போ ஸ்லோப் வந்து நமக்கு ஈக்குவலா இருக்கும் ஸ்லோப் ஈக்குவலா இருக்கும்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா a வந்து cக்கு ஈக்குவலா இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ் இருக்கு இல்லையா நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ எப்படி இருக்கும்னா a and c வந்து ஈக்குவலா இருக்கும் இதுதான் வந்து நம்ம இந்த தேர்ட் பாயிண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கிறோம் சரியா ஸ்லோப் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க ஸ்லோப் வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாலினாமியல்ல a செகண்ட் ஒன்ல வந்து c அதனால இது ரெண்டும் வந்து ஈக்குவல்ல நம்ம இங்க டிரைவ் பண்ணி வச்சிட்டோம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட என்ன சொன்னாங்க graph of p of x passes through the points 2,3 and 6,11 சொன்னாங்க இப்போ p of x வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கு ax plus bங்கிற ஃபார்மேட்ல இருக்கு பாயிண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க 2,3 6,11 இது வந்து x இது y இதுவும் x இது y y is equal to ax plus b இந்த மாதிரி தான் நம்ம லைன்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் கரெக்டா ஸோ இந்த பாயிண்ட்ஸை வந்து இந்த ஃபார்மேட்ல ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்போ இங்கே y ஓட வேல்யூ என்ன 3 is equal to a into x ஓட வேல்யூ என்ன 2 அப்போ a into 2 plus b இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 is equal to 2a plus b இப்போ இதே மாதிரி அடுத்த பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன இப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாம் from point 2,3 அதே மாதிரி அடுத்து from point 6,11 இதையும் வந்து y is equal to ax plus bங்கிற ஃபார்மேட்ல ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படி பண்ணோம்னா இங்க y வந்து 11 is equal to a into x ஓட வேல்யூ 6 a into 6 plus b இப்போ 11 is equal to 6a plus b இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க இருந்து b ஓட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிக்க போறோம் b is equal to இந்த 2a இந்த சைடு போயிருச்சுன்னா மைனஸ் 2a ஆயிரும் அப்போ b is equal to 3 minus 2a இந்த வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும் அப்போ 11 is equal to 6a plus 3 minus 2a இப்போ வந்து நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க அப்போ இந்த 3 வந்து இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 11 minus 3 is equal to 6a minus 2a 11 minus 3 வந்து 8 6a minus 2a வந்து 4a அப்போ a is equal to 8 divided by 4 அப்போ a is equal to 2 இப்போ a ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நமக்கு என்ன தெரியும் a is equal to c ன்னு தெரியும் அப்போ c ஓட வேல்யூவும் 2 தான் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணும் b is equal to 3 minus 2 into 2 a ஓட வேல்யூ 2 தானே அதுதான் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம் is equal to 3 minus 4 which is equal to minus 1 அப்போ b is equal to minus 1 இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா p of x வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் p of xல வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா a ஓட வேல்யூ வந்து 2x plus b ஓட வேல்யூ வந்து -1 அப்போ 2x minus 1 இப்போ நம்ம செகண்ட் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும் அதாவது q of x என்னங்கிறது கண்டுபிடிக்கணும் q of x is equal to cx plus d இதுல c ஓட வேல்யூ மட்டும் நமக்கு தெரியும் c ஓட வேல்யூ என்ன 2 அப்போ இங்க நம்ம என்ன பண்ணோம்னா y ஓட வேல்யூவும் x ஓட வேல்யூவும் சப்ஸ்டிடியூட் பண்ணனும் எந்த ஃபார்மட்ல நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணனும்னா y is equal to ax plus b இதுதான் வந்து இங்கேயும் கொடுத்திருக்காங்க ax பதிலா cx plus d ன்னு கொடுத்திருக்காங்க சரியா அப்போ இந்த ஃபார்மட்ல நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணனும் அப்போ இங்க y ஓட வேல்யூ என்ன -1 னா அப்போ -1 is equal to c ஓட வேல்யூ 2 x ஓட வேல்யூ வந்து 4 அப்போ 2 into 4 plus d நம்ம d ஓட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் இப்போ -1 is equal to 8 plus d -1 இந்த 8 இந்த சைடு போயிடுச்சுன்னா -8 is equal to d -1 -8 னா -9 is equal to d ஸோ நம்ம d ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ நம்ம செகண்ட் பாலினாமியல் எப்படி இருக்கும்னா q of x is equal to c ஓட வேல்யூ என்ன 2 அப்போ 2x plus d ஓட வேல்யூ வந்து -9 அப்போ 2x minus 9 இதுதான் வந்து q of x ஓட வேல்யூ இப்போ அடுத்து நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க எதோட கோஆர்டினேட்ஸ்னா
of point where these lines meet the x-axis. இப்போ y ஆக்சிஸில் எங்கே கட் ஆகுதுன்னு கேட்டால் நம்ம y இன்டர்செப்டோட வேல்யூ சொல்லிடலாம். அப்போ பாருங்கள் இங்கே y இன்டர்செப்ட் என்ன -1 -9 சொல்லிடலாம். ஆனால் நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா x ஆக்சிஸில் வந்து எந்த இடத்துல கட் ஆகும் அதோட கோஆர்டினேட் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எப்பவுமே வந்து x ஆக்சிஸில் இருக்க வேல்யூ கேட்டாங்கன்னா இந்த பாலினாமியல் இருக்கு இல்லையா இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து y is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா x ஆக்சிஸில் எங்கே கட் ஆகுதுன்றது தெரிஞ்சிடும். இப்போது p of x வந்து x ஆக்சிஸில் எங்கே கட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த பாலினாமியல் இருக்கு இல்லையா இதுக்கு கண்டுபிடிக்கலாம். 0 is equal to 2x minus 1. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த -1 இந்த சைட் போயிடும். அப்போ +1 ஆயிரும். 1 is equal to 2x. இந்த 2 இந்த சைட் போயிடுச்சுன்னா டிவிஷனில் போயிடும். இப்போ 1/2 is equal to x. அப்போது என்ன எழுதிக்கலாம்னா x is equal to 0.5ன்னு எழுதிக்கலாம். x ஆக்சிஸில் வந்து 0.5,0ல் இந்த கோஆர்டினேட்ஸில் வந்து இந்த லைன் இருக்கு இல்லையா இந்த லைன் வந்து x ஆக்சிஸில் கட் பண்ணுது. இப்போது இதே மாதிரி q of xக்கும் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா y is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். y is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 0 is equal to 2x minus 9. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா இந்த 9 இந்த சைடு வந்துடும். 9 is equal to 2x. அப்போ 9/2 is equal to x. அப்போ x is equal to 9/2னா 4.5. அப்போ நம்மளோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னா 4.5,0. இந்த கோஆர்டினேட்ஸில் கட் பண்ணுதுன்னு எழுதிக்கோங்க. சரியா? இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சு. இனி அடுத்து 14th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி என்ன டீட்டெயில்ஸுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 14th கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபார்மில் இருக்குது. அதாவது f of x is equal to ax plus aங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. வேர் a is greater than 0. அப்போ என்ன அர்த்தம்? a வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு அர்த்தம். இது வந்து பாசிட்டிவ் வேல்யூன்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் இருக்க எல்லா லீனியர் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நடுவில் காமனாக என்னென்ன விஷயம் இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு என்ன ஃபார்மேட் சொன்னாங்க? f of x is equal to ax plus aங்கிற ஃபார்மேட் சொன்னாங்க. இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஸ்லோப் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு y இன்டர்செப்ட். இங்கே பாருங்கள் இங்கேயும் a வேல்யூ இங்கேயும் a வேல்யூ தான். அப்போ ஸ்லோப்பும் y இன்டர்செப்டும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு a is equal to 2னா y is equal to 2x plus 2. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் லீனியர் ஈக்குவேஷன். அடுத்து y is equal to ஒருவேளை a is equal to 3ன்னு இருந்துச்சுன்னா 3x plus 3. இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஒருவேளை a is equal to 4ன்னு இருந்துச்சுன்னா y is equal to 4x plus 4. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸ்லோப்போட வேல்யூவும் y இன்டர்செப்டோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குன்றது தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கு இல்லையா ஸ்லோப்போட வேல்யூவும் y இன்டர்செப்டும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கிற எல்லா ஈக்குவேஷன்ஸ்க்கும் நடுவில் காமனாக என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அதுதான் வந்து நம்ம இந்த கொஸ்டினில் சொல்லணும். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச விஷயம் என்ன? ஏயோட வேல்யூ வந்து எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும். a வந்து கிரேட்டர் தென் 0னா 0.1லேருந்து 100,000 என்ன வேணால் இருக்கலாம். ஏயோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா வையோட வேல்யூ அதாவது y இன்டர்செப்ட் வேல்யூ இருக்கு இல்லையா அதுவும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போது இதுதான் நம்மளோட கிராஃப்னா இங்கே மேலே எங்கேயாவது தான் y இன்டர்செப்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த பாசிட்டிவ் இருக்கு இல்லையா yல பாசிட்டிவ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா அங்கே மட்டும்தான் நம்மளோட லைன் வந்து y ஆக்சிஸில் கட் பண்ணும். இந்த லைன் வந்து இப்படி கீழே வர சான்ஸே இல்லை. ஏன்னா நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ்னு சொல்லிட்டாங்க. a வந்து 0 விட பெருசாக இருக்கும். அப்போ ஆப்வியஸாக y இன்டர்செப்டும் 0 விட பெருசாக இருக்கும். அப்போ நம்ம லைன் வந்து நம்ம எங்கே வரைஞ்சாலும் வந்து பாசிட்டிவ் y ஆக்சிஸில் தான் வந்து கட் பண்ணும். சரியா? புரிஞ்சுதா? இது வந்து ஒரு பாயிண்ட். தீஸ் லைன்ஸ் will always have positive y intercept. பாசிட்டிவாக இருக்கனால நமக்கு கிராஃபில் வந்து லைன் எப்போவுமே வந்து லீனியர் க்ரோத்தாக தான் இருக்கும். சரியா? லீனியர் க்ரோத்தாக தான் இருக்கும்.
இந்த மாதிரி லீனியர் growth-ஆ இருக்கும். ஏன்னா நமக்கு வேல்யூ வந்து பாசிட்டிவ் தானே, அதனால நம்ம என்ன எழுதணும்னா these lines always represent linear growth. இது வந்து நம்மளோட செகண்ட் பாயிண்ட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபார்மேட்ல இருக்க ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்மேட்ல இருக்க லைன்ஸ்க்குலாம் வந்து காமனா ஒரு பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க போறோம். இந்த பாயிண்ட் வந்து எல்லா லைன்லயுமே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், ax plus aங்கிற ஃபார்மேட்ல இருக்குன்றது தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இனிஷியலாக y is equal to 0ன்னு அசியூம் பண்ணிக்க போறோம். நார்மலாக நமக்கு எந்த ஃபார்மேட்ல இருக்கும், y is equal to ax plus bங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். அதை தான் இங்கே மாற்றி ax plus aன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல y இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ y is equal to 0ன்னு அசியூம் பண்ணோம்னா 0 is equal to ax plus a. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண இந்த a வந்து இந்த சைட் கொண்டு போனோம்னா மைனஸ் a ஆயிரும். கரெக்டா? மைனஸ் a is equal to ax. இந்த a இந்த சைட் போயிடுச்சுன்னா டிவிஷனில் போயிடும். இப்போ மைனஸ் a divided by a is equal to x. கேன்சல் பண்ணோம்னா மைனஸ் 1 is equal to x. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் 1. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச காமனான பாயிண்ட் என்னன்னா -1,0. இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. இந்த பாயிண்ட் வந்து எல்லா லைன்ஸ்லையுமே இருக்கும். இப்போ கிராஃபில் இப்போ இன்கேஸ் இதெல்லாம் நம்ம பிளாட் பண்ணுறோம்னா எல்லா லைன்ஸுமே வந்து இந்த காமனான பாயிண்ட்ல வந்து இன்டர்செக்ட் ஆகும். எக்ஸ் ஆக்சிஸில் -1னா இந்த இடத்துல. கரெக்டா? இங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகும். புரிஞ்சுதா? இது எல்லா லைன்ஸோட ஈக்குவேஷன்ஸுமே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிச்சி பிளாட் பண்ணோம்னா அந்த லைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி காமனாக இந்த இடத்துல வந்து இன்டர்செக்ட் ஆகும். அப்போ நம்ம இதையும் வந்து ஒரு பாயிண்ட்டாக எழுதிக்கலாம். தேர்ட் பாயிண்ட்டாக என்ன எழுதலாம்னா these lines intersect at the common point. அதோட கோஆர்டினேட்ஸ் என்ன, -1,0. இதோட 14th கொஸ்டின் வந்து முடிஞ்சு. 14th கொஸ்டின் வந்து உங்களுக்கு கான்செப்ட்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு 2 மார்க்ஸ் சம்ஸாக வர சான்ஸ் இருக்குது. 13th கொஸ்டின் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்து நமக்கு எக்ஸாமில் வர நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இதோட 13th and 14th கொஸ்டின் முடிஞ்சு. இதோட இந்த லெசனும் முடிஞ்சிருச்சு. இந்த லெசனில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அது வந்து இப்போ என் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த லெசனோட பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லா சம்மே சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம். Until then, keep watching and stay connected.